முதல்லேருந்து படி. ஓகே. சுத்தம் கங்கா உதகம் இதம் உதகம் இதம் சர்வ வந்திதம் ஈப்சிதம் பாப இத்ம வன்ஹி ரூபம் ச கிருஹ்யதாம் கமலாலயே புஷ்பச்சந்தன தூர்வாதி அங்க பீஜலம். என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம மூல பிரகிருதி தேவதைகளை ஒருத்தரையாக படிச்சுன்னு வரோம். அதில் வந்து நம்ம சத்யவான் சாவித்திரி கதையெல்லாம் பார்த்துட்டோம். சாவித்திரி தேவியை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவதையை பற்றி கேட்டுருக்கேன். லக்ஷ்மி தேவதையை பற்றி சொல்லும்போது அவள் பூமியில் பிறந்த கதையெல்லாம் சொல்லும்போது சமுத்திரராஜனோட மகளாக இதை கடையிறது, கடலை கடைஞ்சி வருது, அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இவளை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு நாராயணரை பார்த்து நாரதர் கேட்குறார். இவளுடைய பூஜை எப்படி பண்ணணும், மூல மந்திரம் என்ன எல்லாம் கேட்குறோச்சே. இப்போ ஷோடச உபசாரங்களை பற்றி சொல்லிட்டு வராரு. இங்கே தேவியோடு, லக்ஷ்மி தேவியோடு ஷோடச உபசாரத்தை பற்றி சொல்லிட்டு வரும்போது இப்போ நம்ம வந்து தண்ணியை இப்போ வந்து ஆசனம் போட்டாச்சு. முதல்ல தேவிக்கு ஆசனம் போட்டாச்சு. இப்போ வந்து சுத்த கங்கோதகம் இதம், கங்காவுதகம், கங்கையிலிருந்து எடுத்துக்கூடிய ஜலத்தை நான் தருகிறேன். சர்வபந்திதம் ஈப்சிதம், கங்கை எல்லாருமே நம்ம கும்பிடுற தெய்வம் இல்லையா, கங்கா நதி தீர்த்தஸ்தலம் இல்லையா. ஸோ அதை நான் தருகிறேன். சர்வபந்திதம் அப்படிப்பட்ட கங்கையோட தண்ணி, ஈப்சிதம் எல்லாரும் விரும்பக்கூடிய கங்கை நதி நீர். பாப இத்ம வன்னி ரூபம், இத்மன கட்டை. ஸோ ஒரு கட்டைக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடியது அக்னி. ஸோ பாப்ப இத்ம வன்னி ரூபம், அந்த பாப்பங்கிறது கட்டைக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருந்தால் கூட அதை எரிக்கக்கூடிய சக்தியாக இந்த தண்ணி இருக்கட்டும்ங்கிற. ஸோ உனக்கு நான் தரக்கூடியது வந்து பாப்பம் என்கிற கட்டையை எரிக்கக்கூடிய வன்கி ரூபமாக, நெருப்பாக இது இந்த கங்கை நீர் உனக்கு நான் தரேன், அதை என்னுடைய பாபத்தை நீக்கட்டும்னு அர்த்தம். கிருஹ்யதாம் கமலாலேயே, கமலாலேயனது கமலத்தில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மியே இந்த நீரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புஷ்ப சந்தன, இப்போ வந்து என்னது, இது வந்து அர்க்கியம் கொடுக்கறது இல்லையா தேவிக்கு. ஸோ புஷ்ப சந்தன தூர்வாதி சம்யுதம், தூர்வான்னு சொன்னால் அருகம்புல். ஸோ புஷ்பம் சந்தனம் அப்புறம் அருகம்புல் இதை எல்லாம் கூடி ஜான்ஹவி ஜலம் அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கு. புஷ்பம் சந்தனம் எல்லாம் கலந்து வச்சு, அது வெறும் கங்கை தண்ணியாக இல்லாமல் புஷ்பம் போட்டு அதில் சந்தனத்தை போட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய அருகம்புல் இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்துகிற பவித்திரமான பொருட்கள், அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட ஜான்ஹவி ஜலம் கங்கை தண்ணியை நான் உனக்கு தரேன். சுத்தம் கங்கா உதகம் இதம் சர்வவந்திதம் ஈப்சிதம் பாவ இத்ம வஹ்னி ரூபம் ச கிருஹ்யதாம் கமலாலயே புஷ்பச்சந்தன தூர்வாதி சம்யுதம் ஜானவி ஜலம். சங்க கர்ப்பஸ்திதம் சுஅர்க்யம் கிருஹ்யதாம் பத்மவாசினே சுகந்தி புஷ்பதைலம் ச சுகந்த ஆமலகீஃபலம் தேக சௌந்தர்ய பீஜம் ச கிருஹ்யதாம் ஸ்ரீஹரேः பிரியே கார்பாசஜம் ச கிருமிஜம் வசனம் தேவி கிருஹ்யதாம். ஸோ இப்போ அர்க்கியம் இப்போ கொடுக்குறனால முதல்ல கொடுத்தது பாத்தியம். ஸோ பாத்தியம் ஜலம் கொடுக்குறாரு, இப்போ அர்க்கிய ஜலம் கொடுக்குறாரு. சங்க கர்ப்பஸ்திதம், சங்கு தீர்த்தம், சங்கில் விடப்பட்ட தீர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அர்க்கியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஹ்யதாம் பத்மவாசினி, ஸோ அர்க்கியம் தரேன், நீ எடுத்துக்கொள். பத்மவாசினி, பத்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியே. சுகந்தி புஷ்ப தைலம், நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய நல்ல பூவிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். ஸோ அந்த மாதிரி உள்ள தைலம், அதெல்லாம் கந்தம் கொடுக்கறது. ஸோ சுகந்த ஆமலக்கி பலம், நல்ல வாசனையுடைய நெல்லிக்காயோடு, பழம்னு சொன்னால் நெல்லிக்காய் எப்படி கொடுக்க மாட்டா, நெல்லிக்காய் சூர்ணம் பண்ணி ஏதோ கொடுக்குறா போல் இருக்கு தேவிக்கு. ஸோ அந்த ஆமலக்கி பழம், இந்த நெல்லிக்காய் சூர்ணத்தை தரேன். தேக சௌந்தர்ய பீஜம் ச கிருஹ்யதாம், இதெல்லாம் ஸ்நானத்துக்கு, இதெல்லாம் பூசி குளிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த தைலத்தை பூசிக்கோ. அப்புறம் அதுக்கு நல்ல குளிக்கிறதுக்குள்ள நெல்லிக்காய் சூர்ணத்தை தரேன், அதை பூசிக்கோ. தேக சௌந்தர்ய பீஜம், தேகத்துக்கு சௌந்தரியத்தை கொடுக்கக்கூடிய காரண பொருட்கள் இவையெல்லாம். கிருஹ்யதாம் ஸ்ரீஹரேஹே பிரியே, ஹரியுடைய பிரியமான லக்ஷ்மி தேவியை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் கார்பாசஜம்னு, கார்பாசனம் பஞ்சிலேருந்து வரக்கூடியது என்னது, துணி இல்லையா. கார்பாச ஜம்னு பிறக்கிறது, கார்பாசான்னு சொன்னான்னா பஞ்சு. ஸோ பஞ்சிலேருந்து பிறக்கக்கூடிய துணி, வஸ்திரம் கொடுக்குறாரு, வஸ்திரம் சமர்ப்பயாமி, அவ்வளோதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ கார்பாச ஜம்ச்சா கிருமிஜம்னு இது பட்டு நூல்லேருந்து, பட்டுப்புழுலேருந்து, பட்டுப்புழுலேருந்து எடுக்கக்கூடிய பட்டாடை, பட்டுப்புடவை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாருங்க. ஸோ நம்ம சிம்பிளாக வஸ்திரம் சமர்ப்பயாமி சொல்லிடுவோம். இங்கே அப்படிப்பட்ட பட்டுப்புடவையை வசனம்னா ட்ரெஸ்ஸு, தேவி கிருஹ்யதாம், ஸோ நான் வஸ்திரத்தை தரேன், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். शंक गर्भस्थितं सुअर्घ्यं गृह्यतां पद्मवासिनी सुगन्धिं पुष्पतैलं च सुगन्ध आमलकी फलं
रत्नस्वर्णविकारं च देहभूषा विवर्धनं शोभायै श्रीकरं रत्नं भूषणं देवि गृह्यतां सर्वसौन्दर्यबीजं च सद्यः शोभाकरं परम्. ரத்ன ஸ்வர்ண விகாரம், அதாவது ரத்னத்திலிருந்து செய்யப்பட்ட ஆபரணங்கள். விகாரம்னது ரத்னம் அப்படியே டேரெக்டாக ரத்னத்தை தூக்கி போட்டு மாட்டா, அதை ரத்னத்தை கோல்டில் போட்டு அது கோல்டு நெக்லஸாக பண்ணி தானே போட்டுக்கோ. அப்போ விகாரம் அடையிறது, ரத்னம் வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறது. ஸோ அதனால் விகாரம்னு சொல்லும்போது இந்த ஆபரணங்கள் அதனால் செய்யப்பட்ட ஸ்வர்ண விகாரம். ஸ்வர்ணம் வந்து அது மாறி வெறும் கோல்டு அப்படி தங்கத்தை கட்டியாக போட்டுக்க முடியும். ஸோ அதை நகையாக பண்ணுறது விகாரம்னு பேர். ஸோ அப்படி ரத்ன நகைகள் ஸ்வர்ண நகைகள் தேகபூஷா விவர்தனம், தேகத்துடைய ஆபரணங்களை அணிச்சுட்டு அந்த ஆபரணங்களை நல்லா ஜம்னு கைக்கு காலுக்கு எல்லா ஆபரணங்களை கொடுக்குறாருங்க. ஷோபாயை ரொம்ப உனக்கு ஷோபை தரத்துக்காக நான் தரேம்மா. ஸ்ரீகரம் நல்ல ஐஸ்வர்யத்தை செய்யக்கூடிய ரத்னம் பூஷணம், அப்படி ரத்னமயமான பூஷணங்களை தேவி கிருஹ்யதாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்வ சௌந்தர்ய பீஜம் ச, இது ரொம்ப சௌந்தர்யத்தை அழகை ரொம்ப பெருக்கெடுத்து காட்டும் இந்த நகைகள்லாம் போடும்போது. சத்யக சோபாகரம் பரம், இம்மீடியட்டாக நகையெல்லாம் போட்டாலே அழகு பளிச்சுன்னு வந்துடும் உடனடியாக. பரம் சோபாகரம் உயர்ந்த சோபையை கொடுக்கக்கூடிய நகைகள் தரேன், போட்டுக்கோ. रत्नस्वर्णविकारं च देहभूषा विवर्धनं शोभायै श्रीकरं रत्नं भूषणं देवि गृह्यतां सर्वसौन्दर्यबीजं च सद्यः शोभाकरं परम्. वृक्षनिर्यासरूपं च गन्धद्रव्यादिसंयुतं श्रीकृष्णकान्ते धूपं च पवित्रं प्रतिगृह्यताम्. விருட்ச நிர்யாச ரூபம், நிர்யாசம் நிர்யாசனம் வெளிவரக்கூடியது. விருட்சத்துலேருந்து வெளிவரக்கூடியது கோந்து. இப்போ ரப்பர்லாம் ட்ரீயில் அப்படி வெட்டி வைப்பா, அது மாதிரி எல்லாத்துக்குமே கல் எடுக்கிறதுக்கு கூட தென்னை மரத்துலேருந்து அதை கட்டி வைப்பா இல்லையா, பட்டை இது கிழித்து அதுலேருந்து ஒரு சுற்றி ஒரு கொட்டாங்கச்சி கட்டி வச்சுடுவா. அப்போ அது சொட்டி 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 பின்னாடி அது கல்லாயிடும். ஸோ அது மாதிரி ரப்பர் எடுக்கிறதுக்கு அது மாதிரி அதை விருட்ச நிர்யாச ரூபம் அப்படின்னு சொல்லும்போது விருட்சத்துலேருந்து வெளிவரக்கூடியது. இப்போ இங்கே விருட்ச நிர்யாச ரூபம்னு சொன்னால் இந்த அகில் அந்த மாதிரி உள்ள கந்த பொருட்களும் இந்த விருட்சங்களிலிருந்து வரக்கூடியது. ஸோ அது விருட்சத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்து தான் அகிலை உண்டாக்குறா. ஸோ அந்த கோந்திலேருந்து எடுக்கக்கூடிய அகில். ஸோ அந்த மாதிரி அந்த விருட்ச நிர்யாச ரூபமான அகில் புகையெல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். கந்த திரவியாதி சம்யுதம், அகில் மட்டும் இல்லை, கந்தம்னு சொன்னாலே சந்தனம். ஸோ சந்தனம் குழம்பு அதெல்லாம் திரவியம், சந்தன திரவியம். ஸோ அந்த இதெல்லாம் சேர்த்து உனக்கு அதோடு கூடி இந்த அகில் புகையை நான் உனக்கு தரேன். ஸ்ரீகிருஷ்ண காந்தே, ஸ்ரீகிருஷ்ணனுடைய காந்தாவாக இருக்கக்கூடிய தேவியே, பவித்ரம் பிரதிகிருஹ்யதாம் தூபம் ச. ஸோ அகில் புகை வந்து தூபமாக கொடுக்குறது இல்லையா. ஸோ தூபம் சமர்ப்பயாமின்னு சொல்கிறது மேலே இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது. இப்படிப்பட்ட தூபத்தை நான் உனக்கு அளிக்கிறேன், பவித்திரமான தூபத்தை நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரதிகிருஹ்யதாம், யூ அக்செப்ட் இட். वृक्षनिर्यासरूपं च गन्धद्रव्यादिसंयुतं श्रीकृष्णकान्ते धूपं च पवित्रं प्रतिगृह्यताम्. सुगन्धियुक्तं सुखदं चन्दनं देवि गृह्यतां जगत्चक्षुः स्वरूपं च पवित्रं तिमिरापहं प्रदीपं सुखरूपं च गृह्यतां च सुरेश्वरी. ஓகே. ஸோ சுகந்தி யுக்தம் சுகதம் சந்தனம், அப்போ சுகந்தி நல்ல மனமாக இருக்கக்கூடிய ஒரு சுகமாக இருக்கக்கூடிய சந்தனத்தை தேவி கிரகியதாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ சந்தனம் பூசலாக இருப்போம். ஸோ ஜகத் சற்றுஸ்வரூபம் ச பவித்ரம், அதாவது உலகத்துக்கே சுரேஸ்வரியாக இருக்கக்கூடியவள் நீ இல்லையா. உலகத்துக்கே கண்கள் மயமாக கண்களாக இருக்கக்கூடிய பவித்திரமான இருட்டை நீ கூட ஞானதாயினின்னு பேர். தேவிக்கே ஞானத்தை கொடுக்கக்கூடியவள்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ திமிர அபகம், அபகன்னு நீக்கிறது, திமிரம்னு இது இருட்டு. ஸோ ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், திமிரத்தை நீக்கக்கூடியவள், உலகத்துக்கே கண் போன்றவள். பிரதீபம், ஸோ அப்படி அந்த மாதிரி இங்கே வந்து தீபம் சமர்ப்பயாமிங்கிறத இப்படி சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவிக்கு நான் இப்போ தீபத்தை சமர்ப்பிக்கிறேன். ஸோ இந்த தீபத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுகரூபம் பிரதீபம், அந்த தீபத்தை கொடுக்கும்போது சுகமாக இருக்கக்கூடியது நீ கிரகியதாம் சுரேஸ்வரி, தேவர்களுக்கெல்லாம் தலைவியான நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். सुगन्धियुक्तं सुखदं चन्दनं देवि गृह्यतां जगत्चक्षुः स्वरूपं च पवित्रं तिमिर अभहं प्रदीपं सुखरूपं च गृह्यतां च सुरेश्वरी.
नाना उपहाररूपं च नानारससमन्वितम् अतिस्वादुकरं चैव नैवेद्यं प्रतिगृह्यताम् अन्नं ब्रह्मस्वरूपं च प्राणरक्षणकारणं तुष्टितं पुष्टिदं चैव देवी अन्नं प्रतिगृह्यताम्. ஸோ இப்போ ஷோடசோபச்சாரத்தில் நானா உபகார ரூபம் ச உபகாரம்னா கிஃப்ட்டுன்னு நாமளும் சொல்லுவோம் கிஃப்ட்டு. ஸோ எல்லாம் நானா உபகாரம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்னெல்லாம் வேணுமோ விசிறி வீசலாம் இல்லையா தேவிக்கு, அது மாதிரி இதெல்லாம் கொடுக்குற சத்திரம் சாமரம் எல்லாம். ஸோ உபகாரம் அந்த கிஃப்டெல்லாம் தரேன். நானா ரச சமன்விதம், அது மட்டும் இல்லை நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போது ரசமாக இருக்கக்கூடியது, நல்ல இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அன்னம். அதிஸ்வாதுக்கரம், ரொம்ப ஸ்வாதுவாக இருக்குது. ஸ்வாதுன்னா டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிவேத்தியத்தை நான் என்ன கொடுக்குறேன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னம் பிரம்மஸ்வரூபம் ச பிராணரட்சண காரணம். அன்னமே இல்லையா, அன்னம் பிரம்மம் அப்படின்லாம் வேதத்தில் வருது. ஸோ அன்னம் அன்னம் இல்லாட்டனா யாரும் உயிர் வாழ முடியும், ஒருத்தர் வாழ முடியாது. அதனால் உள்ளே இருக்கிற பிரம்மமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் அதுக்குமே அன்னத்தை போட்டால் தான் அது உடம்புல இருக்கும், இல்லாட்டினா ஆத்மாவோடு கிளம்பிடும். ஸோ அப்படி பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிராணரட்சண காரணம், பிராணம் போயிடுத்து சொல்கிறோம். அன்னம் இல்லாமல் சாப்பிடாம இருந்தால் பிராணமே போயிடும். ஸோ அதனால் பிராணஸ்வரூபமே இந்த அன்னம் தான். ஸோ அப்படிப்பட்ட நைவேத்தியம் தரேன் நான். துஷ்டிதம் புஷ்டிதம், துஷ்டி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, புஷ்டி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அன்னம் தேவி அன்னம் பிரதிகிரிக்கதாம். இப்படி நான் அவனுக்கு அன்னம் தரேன், நல்ல சக்கர பொங்கல்லாம் பண்ணி தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ஷோடச உபச்சாரம் எந்த கான்டெக்ஸ்டில் வருதுன்னு பார்த்தோம்னா, இந்திரன் இப்போ ராஜ்யத்தை இழந்திருக்கான், துர்வாசர் கொடுத்த மாலையை தூக்கி யானையில் கொண்டு வச்சு அதனால ராஜ்யத்தை இழந்து போயிட்டான். பிரம்மாட்ட போய் அழறா தேவர்கள் எல்லாம். பிரம்மா தேவி தான் உங்களை காப்பாற்ற முடியும், தேவியை நீ ப்ரே பண்ணுன்னு சொல்லி இந்திரன் இந்த மாதிரி, அதனால தான் அவர் என்ன சுரேஸ்வரின்னு கூப்பிட்றான், சுரர்களுக்கெல்லாம் தேவியேன்னு கூப்பிட்றான் இந்திரன். ஸோ அப்போ இந்திரன் இந்த மாதிரி ஷோடச உபச்சாரம் தேவிக்கு பண்ணுறான், பிரம்மா சொல்லி பண்ணுறான். नाना उपहाररूपं च नानारससमन्वितम् अतिस्वादुकरं चैव नैवेद्यं प्रतिगृह्यताम् अन्नं ब्रह्मस्वरूपं च प्राणरक्षणकारणं तुष्टितं पुष्टितं चैव देवी अन्नं प्रतिगृह्यताम्. शाली अन्नजं सुपक्वं च शर्करागव्यसंयुतं स्वादुयुक्तं महालक्ष्मी परम अन्नं प्रगृह्यतां शर्करागव्यपक्वं च सुस्वादु सुमनोहरं स्वस्तिकं नाम नैवेद्यं गृहाण परमेश्वरी. ஸோ என்னெல்லாம் லிஸ்ட்டு போடுறாருங்க. ஷாலி அன்னஜம், ஷாலின்னா அரிசி. ஸோ அரிசியால் செய்யப்பட்ட அது அந்த அன்னத்திலேருந்து செய்யப்பட்ட பக்குவமான நல்ல சமைச்ச சர்க்கரா கவ்யா, சர்க்கரான நல்ல வெல்லம் போட்டிருக்கு, அப்புறம் நெய் விட்டுருக்கு. கவ்யான்னு இது பசுலேருந்து கிடைக்கக்கூடியது நெய். ஸோ அதனால சர்க்கரை பொங்கல்னு அர்த்தம். ஸோ அந்த சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக தரேன், அரிசியில் பண்ணி சக்கரை பொங்கல் தரேன். சுவாது யுக்தம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. மகாலட்சுமி பரம அன்னம் பிரகிருஹ்யதாம், இப்படிப்பட்ட உயர்ந்த அன்னத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சர்க்கரா கவ்ய பக்குவம் ச சுஸ்வாது சுமனோகரம். இது தவிர இன்னொன்று பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வஸ்திகம்னு பேர், ஒரு ஸ்வீட்டு. அது ஸ்வஸ்திகம் ஸ்வீட்னா ஒரு கேக்கு. ஸோ நெய்யை விட்டு வெள்ளத்தை போட்டு ஏதோ ஒரு ஸ்வீட்டை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்வஸ்திகம் நாம நைவேத்தியம், இந்த ஸ்வஸ்திகங்கிற ஸ்வீட்டை நான் உனக்கு தரேன். நல்ல மனோகரமாக மனசுக்கு பிடிக்கும், சுவாதுவாக டேஸ்ட்டாக இருக்கும். கிரகான பரமேஸ்வரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் இந்திரன் சொல்லிட்டு இருக்கானுங்க. शाली अन्नजं सुपक्वं च शर्करागव्यसंयुतं स्वादुयुक्तं महालक्ष्मी परम अन्नं प्रगृह्यतां शर्करागव्यपक्वं च सुस्वादु सुमनोहरं स्वस्तिकं नाम नैवेद्यं गृहाण परमेश्वरी. नाना विधानि रम्याणि पक्व अन्नानि फलानि च सुरभिस्तन संत्यक्तं सुस्वादु सुमनोहरं मर्त्यामृतं सुगव्यं च गृह्यताम् अच्युतप्रिये. ஓகே, நானாவிதானி ரம்யாணி, பலவிதமான ஐட்டங்கள். நம்ம இவருக்கு பூரி ஜெகநாத்தில் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணியிருக்கு. ஸோ பலவிதமான ரம்யமான ஐட்டங்கள். பக்குவ அன்னானி, நன்றாக சமைக்கப்பட்ட அன்னங்கள், பலானி நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாருங்க. சுரபி ஸ்தன சம்யுக்தம், சுரபியோட பால்
பசு. சுரபிங்கிறது பசுன்னு அர்த்தம். சுரபின மனம்னு ஒரு அர்த்தம், சுரபின காமதேனுன்னு ஒரு அர்த்தம். ஸோ சுரபினா நார்மலாக காமதேனு மாதிரி பசுன்னு அர்த்தம். ஸோ பசும்பால். ஸோ சுரபிஸ்தன சம்யுக்தம், சுரபியோட அந்த பசும்பாலை கொடுக்குறேன். சுஸ்வாது சு மனோகரம், ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய பால். மர்த்திய அமிர்தம், மனிதர்களுக்கு. மர்த்தியான மனுஷன் அர்த்தம். மர்த்திய அமிர்தம் மனிதர்களுக்கு இல்லையா, அது அமிர்தமானது. பால் சகலத்துக்கு அது போஷணம் மருந்து ரெண்டுக்குமே பாலை கொடுப்பா இல்லையா. டாக்டர்கிட்ட போய் வெறும் பால் மட்டும் குடிங்க பார், சில வியாதிக்கு போனோம்னா வெறும் பாலை மட்டும் கொடுங்க பார், அது அப்போ மருந்து. சில சமயம் நல்ல புஷ்டியால் உடம்பு புஷ்டியாலேன்னு சொன்னால் அப்பவும் பாலை குடிப்பா. ஸோ அது புஷ்டியாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடியது. அதனால தான் மர்த்திய அமிர்தம்னே பேர் இதுக்கு. அந்த பாலை நான் உனக்கு நிவேதம் பண்ணுறேன். அப்புறம் கவ்யம் கவ்யம்னா இது நெய்யாக இருக்கலாம், இல்லை வெண்ணையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். கவ்யம்னா பசுலேருந்து கிடைக்கூடியன்னு அர்த்தம். கவ்யம். அப்புறம் கிருஹ்யதாம் அச்சுத பிரியே, அச்சுதனுக்கு பிரியமான லக்ஷ்மியே நீ அதை ஏற்றுக்கொள். ராதே கிருஷ்ணா மேம். படிக்கலாம். நானாவிதானி ரம்யானி பக்வ அன்னானி பலானி ச சுரவேஸ்தன சம்த்யக்தம் சுஸ்வாதம் சுமனோகரம் மத்ய அமிர்தம் சுகவ்யம் ச கிருஹ்யதாம் அச்யுத பிரியே. सुस्वादु रससंयुक्तम् इक्षु वृक्ष समुद्भवम् अग्निपक्वम् अतिस्वादु कुक्कुटं च प्रतिगृह्यताम् यव गोधूमसस्यानं चूर्णरेणु समुद्भवम् सुपक्वं गुडगव्याप्तं मिष्टान्नं देवि गृह्यताम्. சஸ்யானாம். ஓகே, எவ கோதுமை சஸ்யானாம். ஸோ சுஸ்வாது ரச சம்யுக்தம், ரசத்தோடு கூடிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. நல்ல சுவாதுனாலே டேஸ்ட்டு. ரசனது இதாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்குது. ரசமாக இருக்குன்னு நிறைய நெய் விட்டால் சக்கரை பொங்கல் ரசமாக இருக்கும் இல்லையா. நெய் கம்மியாக இருந்தால் உலர்ந்து கிடக்கும் அது. அதனால ரச சம்யுக்தம், அப்படி ரசத்தோடு இருக்கக்கூடியது. இட்சு விருட்ச சமுத்பவம், இட்சுன்னு கரும்பு. அப்புறம் விருட்ச சமுத்பவம், அதான் கரும்பு மரத்துலேருந்து வெளிப்பட்ட அக்னிபத்துவம் குடம். அதை ஹீட் பண்ணி எடுக்கக்கூடிய வெல்லம். ஸோ இட்சுங்கிறது கரும்புலேருந்து தானே வெல்லம் வருது. ஸோ அக்னி பக்குவம், அக்னியில் போட்டு அந்த கரும்போட சாரெல்லாம் இது பண்ணி வெல்லம் எடுப்பான். அப்படிப்பட்ட சுஸ்வாதுவான குடம்னா வெல்லம். பிரதிகிரகியதாம், அதையும் தரேன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ கோதும சஸ்யானாம், எவங்கிறது ஒரு தானியம்தான். எவங்கிறது சில இடத்துல நம்ம கோதுமைன்னு சொல்லுவோம், இங்கே கோதுமைன்னு தனியாக போட்டதுனால பார்லின்னு எடுத்துக்கலாம். எவனா அந்தந்த கான்டெக்ட்ஸில் ஒரு தானியத்தை சொல்லுவோம், இந்த இடத்துல பார்லின்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்லி, கோதுமை. அப்புறம் சஸ்யானாம், சஸ்யன்னு பல பயிர்கள். ஸோ அந்த பயிர்கள் அது சூர்ண ரேணு சமுத்பவம், அதெல்லாம் பொடிச்சு, ஏன்னா எல்லா தானியங்கள்லாம் பொடிச்சு நல்லா உருட்டி இதை வச்சு உருட்டி பொருளங்காய் உருண்ட மாதிரி அதை தேவிக்கு அர்ப்பணம் பண்ணுறாருங்க. ஸோ சூர்ண ரேணு சமுத்பவம், அதை பொடியாக்கி அதனால் ஏற்பட்ட அந்த உருண்டையை உருட்டி வச்சுருக்கேன்னு சாப்பிடு. சூப்பக்குவம் குட கவ்யாக்தம், அதாவது வெல்லம் போட்டு நெய்யை விட்டு உருட்டி வச்சு நல்ல பக்குவமாக பண்ணியிருக்கேன். மிஷ்ட அன்னம், திதிப்பான அந்த அன்னத்தையும் தேவி கிரகியதாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். स्वादुरसंयुक्तम् इक्षुवृक्ष समुद्भवम् अग्निपक्वम् अतिस्वादु कुटं च प्रतिगृह्यताम् यव गोधूमसस्यानां चूर्णरेणु समुद्भवम् सुपक्वं गुडगव्याप्तं मिष्ट अन्नं देवि गृह्यताम्. सस्य चूर्ण उद्भवं पक्वं स्वस्तिकादि समन्वितं मया निवेदितं भक्त्या नैवेद्यं प्रतिगृह्यतां शीतवायुव्रतं चैव दाहे च सुखदं परं कमले गृह्यतां च इदं व्यजनं श्वेतचामरम्. ஜஸ்ட் ரிமைண்டர், நாளை கிளாஸ் இருக்குது, நான் போட்டிருக்கேன், மறந்துவான ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே. சஸ்ய சூர்ண உத்பவம், சஸ்ய சூர்ணன்னு இந்த பயிர்கள்லாம் வளருது இல்லையா, அந்த சிறுபருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பொடி பண்ணி சூர்ணா, அந்த பொடியை பண்ணி அதை உருட்டி வச்சுருக்கு. ஸ்வஸ்திகா, அதான் கேக்கு. சொஸ்திகனால கேக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கேக்கெல்லாம் பண்ணி நைவேத்தியம். ஸோ அதெல்லாம் கூடிய அந்த கேக்கை வச்சுருக்கேன். மயா நிவேதிதம், அம்மா நான் பக்தியோடு கொடுத்துருக்கேன். பக்தியா நிவேதிதம் நைவேத்தியம் பிரகிருகிதாம், இந்த நைவேத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீதவாயு பிரதம் செய்வ, அதாவது குளிர்காலமோ காற்று அடிக்கிற காலம் குளிர்காலம், அப்புறம் தாகே வெயில்,
சுகதம் பரம், இது எல்லா காலத்துக்கும் உடம்புக்கு நல்லதுங்கிறாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதை தான் பகவானுக்கு அர்ப்பிப்போம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் பகவானுக்கும் கொடுப்போம். அதனால தான் அவர் சொல்கிறார். ஸோ சீத வாயு பிரதனை உடம்புக்கு கொஞ்சம் குளிராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இது நல்லது. சுகதம் பரம், சுகமான இந்த கேக்கை சாப்பிடு. கமலே லக்ஷ்மி தேவியே கிரகியதாம்ச இதம் வியஜனம் ஸ்வேத சாமரம். இப்போ வீசறார், தேவிக்கு வீசறது அடுத்தது. ஸோ வியஜனம்னு இது விசிறி, நான் விசிறி போடுறேன். அப்புறம் சாமரம் வெள்ளை சாமரத்தை நான் உனக்கு விசிறியா நான் வீசறேன், அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். नैवेद्यं प्रतिगृह्यतां शीतवायुप्रदं चैव गाहे च सुखदं परं कमले गृह्यतां च इदं व्यजनं श्वेतचामरम् ताम्बूलं च वरं रम्यं कर्पूरादिसुवासितं जिह्वाजाड्यच्छेदकरं ताम्बूलं प्रतिगृह्यतां सुवासितं सुशीतं च पिपासानाशकारणं जगज्जीवनरूपं च जीवनं देवि गृह्यताम्. ஸோ தாம்பூலம் கொடுக்குறார். லாஸ்ட்டாக தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா? ஸோ தேவிக்கு தாம்பூலம் வரம் ரம்யம், சிறந்த ரம்யமான தாம்பூலத்தை தரேன். கற்பூராதி சுவாசனை வெள்ளை கற்பூரெல்லாம் வைப்பாளே அதில் இதில் எல்லாம் வைப்பாளே அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாசனை பொருட்களோடு கூடிய அந்த தாம்பூலத்தை நான் தரேன். ஜிஹ்வா ஜாடிய சேதகரம், நாக்கில் சிலப்போ உணர்ச்சி இருக்காது, நாக்குக்கு ஒரு ஒன்றும் பிடிக்காது. அந்த மாதிரி அந்த ஜடத்தன்மையாக இருக்கிறோச்ச இந்த வெத்தலை, இந்த மணக்கிற வெத்தலையை போட்டானா அது நல்ல அந்த ஜடத்தன்மை நீக்கிவிடும். நாக்குக்கு ஒரு டேஸ்ட் பட்டெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தாம்பூலம் பிரதிகிரிக்கத்தான், அப்படிப்பட்ட தாம்பூலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாசித்தம், நல்ல வாசனையாக இருக்குது. ஏன்னா அதில் ஜாடி பத்திரி எல்லாம் போடுவான்றா மாமி சொல்கிறான். அது வெள்ளை கற்பூரம் எல்லாம் போட்டு கொடுப்பான். அப்புறம் சுஷீத்தம், நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதான். பிபாசா நாசகாரணம், பிபாசானது நமக்கு தாகம். ஸோ ரொம்ப தாகமாக இருந்தால் அந்த வெத்தலையை போட்டால் அது உமிழ்ந்துட்டு இருந்தால் அதோட அந்த சலைவாகவே உள்ளே போய் நல்ல தாகத்தை தணிக்கக்கூடியது. ஜெகஜீவன் நாசகாரணம் ஜலத்தை கொடுக்குற அடுத்தது. ஸோ தாகத்தை தணிக்கக்கூடிய ஜெகஜீவன ரூபம், வாழ்வு ஆதாரம் ஜலம். வெறும் தண்ணியை குடித்தா கொஞ்ச நாள் ஓட்டலாம், அன்னமே இல்லாட்ட கூட தண்ணியை குடித்தா கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம். ஸோ அப்படி ஜகத்துக்கு ஜீவனமாக இருக்கக்கூடிய அந்த தன்னை, அந்த ஜீவனம் ரூபம் ச ஜீவனம், வாழ்வே வாழ்வாதாரமான இந்த ஜலத்தை தேவி கிரகியதாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ताम्बूलं च वरं रम्यं कर्पूरादिसुवासितं जिह्वाजाड्यच्छेदकरं ताम्बूलं प्रतिगृह्यतां सुवासितं सुशीतं च पिपासानाशकारणं जगज्जीवनरूपं च जीवनं देवि गृह्यताम्. देह सौन्दर्यबीजं च सदा शोभाविवर्धनं कार्पासज्जं च कृमिजं वसनं देवि गृह्यतां रक्तस्वर्णविकारं च देहभूषादिवर्धनं शोभा आधारं श्रीकरं च भूषणं देवि गृह्यताम्. இப்போ திருப்பி ரிப்பீட் மாதிரி தான் இருக்குதுங்க பல சில ஸ்லோகங்கள்லாம். தேக சௌந்தர்ய பீஜம், தேகத்துக்கு அழகை தரக்கூடிய அதை காரணமான சதா சோபா விவர்தனம், சோபையை கொடுக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய, விவர்தனம்னா வளர்க்கக்கூடிய, சோபையை அழகை வளர்க்கக்கூடிய கார்பாசஜம், ட்ரெஸ்ஸு ஆள் பாதி ஆடை பாதி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த பஞ்சால் செய்யப்படுற காட்டன் ட்ரெஸ்ஸு இப்போ கார்பாசஜம்னா, கிருமிஜம்னா பட்டுப்புழு எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய பட்டாடை. ஸோ எதுனாலும் வசனம் தேவி கிரகியதாம், இந்த மாதிரி ஆடைகளை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், ஏற்றுக்கொள். ரத்த ஸ்வர்ண விகாரம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ரத்த ஸ்வர்ணன்னு சிவப்பான ரத்த கலரில் இருக்கக்கூடிய அந்த இது பெருனா ரத்னங்கள். அப்புறம் ஸ்வர்ண விகாரம், ஸ்வர்ணத்தோடைய மாறி செய்யப்பட்ட நகைகள். தேக பூஷாதி விவர்தனம், தேகத்துக்கு ஆபரணங்கள் எல்லாமே ஒரு சோபையை வளர்க்கக்கூடியவை. சோபா ஆதாரம், சோபைக்கு ஆதாரமே நகைகள் தாங்கிறாருங்க. ஸோ ட்ரெஸ்ஸை போடுறார், நகையை சாத்துறார். ஸ்ரீகரம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ரீகரம் ச பூஷணம் தேவி கிரகியதாம். ஸோ அந்த பூஷணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். सदा शोभाविवर्धनं कार्पासजं च कृमिजं वसनं देवि गृह्यतां रक्तस्वर्णविकारं च देहभूषादिवर्धनं
नाना ऋतुषु निर्माणं बहुशोभा आश्रयं परं सुरभूपप्रियं शुद्धं माल्यं देवी प्रगृह्यताம். நானா ருத்துஷு, பலவிதமான ருத்துக்கள், 6 விதமான ருத்துக்கள் இருக்கு இல்லையா, 6 ருத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா, வெயில் காலம், இது வசந்த காலம், இந்த காலம்னு. ஸோ அந்த மாதிரி பலவிதமான ருத்துக்கள்லையும் நிர்மாணங்கிறது இங்கே வந்து ஏற்படக்கூடிய ருத்துக்கள் வரக்கூடிய பூவாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், எதுனாலும். ஸோ அந்த பூக்கள் பகுஷோபா ஆசிரியம் பரம், சோபையை தரக்கூடிய பூக்கள், அந்தந்த சீசனில் அந்தந்த பூக்கள் பூத்து ரொம்ப சோபையாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு சோபைக்கு ஆசிரியமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பூக்கள். சுரபூப பிரியம், தேவர்களுடைய அரசன் யார்? இந்திரன். இந்திரனுக்கு பிரியமான சுத்தம் மால்யம், ஸோ மாலைனா பூவால். ஸோ அந்த ருத்துக்கள் ஏற்படக்கூடிய அந்த பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை தேவி பிரகிருஹ்யதாம், தேவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். नाना ऋतुषु निर्माणं बहुशोभा आश्रयं परं सुरभूपप्रियं शुद्धं माल्यं देवी प्रगृह्यताम्. शुद्धिदं शुद्धरूपं च सर्वमङ्गलमङ्गलं गन्धवस्तु उद्भवं रम्यं गन्धं देवी प्रगृह्यताम्. இப்போ வந்து கந்தம், அதாவது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, தேவிக்கு ஆபரணத்தை சாத்தியாச்சு. இப்போ வந்து சுத்திதம்னு என்னது, மனசுக்கே ஒரு சுத்தியை கொடுக்கும். பகவான் தேவியை பார்த்துட்டே இருந்தாலே மனசுக்கு ஆனந்தம். ஸோ சுத்தியை கொடுக்கக்கூடிய, மனசுத்தியை கொடுக்கக்கூடியது, சுத்த ரூபமாக இருக்கக்கூடிய, சர்வமங்கலம், மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக அப்படி அலங்காரமாக இருக்கக்கூடிய, கந்த வஸ்து உத்பவம், நல்ல மணப்பொருட்களிலிருந்து செய்யப்பட்ட கூடக்கூடிய ரம்யம் கந்தம். கந்தம்னு என்னது, அப்போ செஞ்சந்தனம், வெள்ளச்சந்தனம், பலவிதமான சந்தனங்கள் இருந்து அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழைச்சி ஒரு கந்தமாக ஒரு ஐட்டம் பண்ணியிருக்கார் அவர். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரம்யம் கந்தம் தேவி பிரகிருஹ்யதாம். ஸோ இந்த மாதிரி இப்போ கந்தம் சமர்ப்பயாமி, அந்த ஒரு லைன் தான் அது, அதை ஒரு ஸ்லோகமாக சொல்லியிருக்காருங்க. शुद्धितं शुद्धरूपं च सर्वमङ्गलमङ्गलं गन्धवस्तु उद्भवं रम्यं गन्धं देवी प्रगृह्यताम्. पुण्यतीर्थोदकं चैव विशुद्धं शुद्धिदं सदा गृह्यतां कृष्णकान्ते त्वं रम्यम् आचमनीयकं रत्नसारादिनिर्माणं पुष्पचन्दनचर्चितं रत्नभूषणभूषाढ्यं सुतल्पं देवी गृह्यताम्. புண்ணிய தீர்த்தோதகம் செய்வ, புண்ணிய தீர்த்தத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த உதகம்னா அந்த வாட்டர். ஸோ அந்த தண்ணியையும் விசுத்தம்னு சுத்தமான நீர், சுத்திதம், மனசுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக சுத்தியை தரக்கூடிய அப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்த தண்ணியை கிரஹ்யதாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணகாந்தே, கிருஷ்ணருக்கு காந்தாவாக இருக்கக்கூடிய, மனைவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியே, துவம் ரம்யம் ஆச்சமனியகம், இது ஆச்சமனியம் தரேன். ஸோ ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. ஆச்சமனியங்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம், கையலம்புற தண்ணியாகவும் இருக்கலாம். ஆச்சமனியங்கிறது மதுபர்க்கம்னு சொல்லி பாலும் இந்த இதுவும் தேனும் கலந்து கொடுப்பா இல்லையா, அதுவும் ஆச்சமனியம் தான் பேர். ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆச்சமனியம் நான் தரேன். அது ரத்னசாராதி நிர்மாணம் புஷ்பச்சந்தனம். இப்போ அடுத்தது என்னாச்சு, பெட்டு போட்டாச்சு. லாஸ்ட்டாக மதுபர்க்கம் கொடுத்துட்டு ஒரு பெட்டு போட்டு தேவிக்கு சமர்ப்பிக்கிறது. எல்லாமே ஸ்லோகத்தில் சொல்கிறது. சூத்தல்பம்னு வருது அடுத்த லைன் இல்லையா, சூத்தல்பம்னு இது பெட்டு. ரத்னசாராதி நிர்மாணம், இந்த கட்டிலெல்லாம் ரத்னத்தால் பண்ணியிருக்கு, ரத்னம் இழைக்கப்பட்ட கட்டில். ஸோ அது உயர்ந்த ரத்னம், சாரம்னால உயர்ந்த சாரமாக இருக்கக்கூடிய ரத்னங்களால் செய்யப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட அது அப்போ கட்டில். அதில் புஷ்ப சந்தன சர்ச்சிதம், புஷ்பமெல்லாம் போட்டிருக்கு, விரிச்சிருக்கு, சந்தனமெல்லாம் தெளிச்சிருக்கு. சர்ச்சிதம்னு இது பூசப்பட்ட ரத்னபூஷண பூஷாட்டியம், அதில் அலங்காரமாக எல்லாம் தொங்க விடுவா, மாலைகள்லாம் தொங்க விடுவா. ஸோ ரத்ன ஆபரணங்கள்லாம் தொங்க விடப்பட்ட அப்படிப்பட்ட தல்பம், அப்படிப்பட்ட ஒரு பெட் உனக்காக நான் ஏற்படுத்தியிருக்கேன். தேவி கிரஹ்யதாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். पुण्यतीर्थोदकं चैव विशुद्धं शुद्धिदं सदा गृह्यतां कृष्णकान्ते त्वं रम्यम् आचमनीयकं रत्नसारादिनिर्माणं पुष्पचन्दनचर्चितं रत्नभूषणभूषाढ्यं सुतल्पं देवी गृह्यताम्. यद्यद्द्रव्यम् अपूर्वं च पृथिव्याम् अपि दुर्लभं देवभूषार्हभोग्यं च तद्द्रव्यं देवी गृह्यताम्. ஸோ எந்தெந்த திரவியங்கள் எல்லாம் கிடைக்கிறதே கஷ்டமாக, ரொம்ப துர்லபமான திரவியங்கள்.
ஸோ திரவியம் பிருத்திவியாம் அப்படி உலகத்தில் பூலோகத்தில் சட்டுன்னு பார்க்கவே முடியாது அப்பேற்பட்ட திரவியங்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், அபூர்வமானது. ஸோ யாருமே கொடுத்துருக்க மாட்டான், அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு பொருட்கள்லாம் நான் தரேன். தேவ பூஷார்க போக்கியம், அதாவது தேவர்களுக்கு பூஷணமாக இருக்கக்கூடிய அந்த போக்கியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இதெல்லாம் பூமியில் கிடைக்காது. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த போகத்துக்குள்ள அந்த பொருட்கள் எல்லாம் நான் தரேன், அவர்கள் பூஷணமாக போட்டுக்கக்கூடிய பொருட்கள். தத்ரவியம் தேகி கிரகியதாம், அப்பேற்பட்ட உயர்ந்த பொருட்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரவியம் அபூர்வம் அர்த்தமே மாறிடும் இல்லையா? அபூர்வம்னா யாருமே இது மாதிரி கொடுக்கல, நான் தான் முதல்ல கொடுக்குறேன்னு அர்த்தம். அபூர்வமானது நம்ம தமிழே அபூர்வம்னு சொல்லிடுறோம். அபூர்வம்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணினது இல்லை, நோ பூர்வம், நோ ஏர்லியர் திங் அப்படின்னு அர்த்தம். அபூர்வம்னு வச்சுக்கணும் அந்த இடத்துல. द्रव्याणि एतानि दत्वा च मूलेन देवपुङ्गवः मूलं जजाप भक्त्या च दशलक्षं विधानतः जपेन दशलक्षेण मन्त्रसिद्धिः बभूवः. ஸோ ஏதானி திரவியாணி தத்வாச்ச, இதெல்லாம் அப்படி ஷோடச உபசாரமெல்லாம் பண்ணி அந்த இந்திரன் மூலேன மூலமந்திரம், தேவியோட மூல மந்திரத்தினால தேவ புங்கவக தேவர்களில் சிறந்த அந்த இந்திரன் இவ்வாறு பூஜை பண்ணி ஷோடசோபசாரம் பண்ணி மூல மந்திரத்தால் மந்திரத்தை சொல்லி மூலம் ஜஜாப பக்தியா மூல மந்திரத்தை ஜபிக்கிறான், பக்தியோடு ஜபிக்கிறான். தசலட்சம் 10 லட்சம் ஆவர்த்தி பண்ணுறான், 10 லட்சம் ஆவர்த்தி அந்த மூல மந்திரத்தை ஜெபிக்கிறான். அந்த மூல மந்திரங்கிறது பின்னாடி வருது, அது என்ன மந்திரங்கிறது அது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் கமலவாசின்யை ஸ்வாகா, அது பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் அது வருது. ஸோ இந்த மூல மந்திரத்தை 10 லட்சம் ஜப ஆவர்த்தி பண்ணினான் விதானத்தக, ரொம்ப பர்ஃபெக்டாக. அதாவது மனம் ஒடுங்கி பண்ணணும், இல்லாட்டா வெறும் மந்திரத்தை மனசில் வேற நினச்சின்னு ஜபிச்சா பிரயோஜனம் கிடையாது. ஜபேன தசலக்ஷேன 10 லட்சம் ஜபிச்சதுனால மந்திர சித்திகி பபுவக, மந்திரம் சித்தியாயிடுது. மந்திரம் சித்தியாடுதுன்னு சொன்னால் அந்த தேவதையோடு சாட்சாத்காரம் கிடைக்கக்கூடியது ஒரு மந்திர சித்தின்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த மந்திர சித்தி அவனுக்கு ஏற்பட்டது. மந்திரश्च मन्त्रश्च ब्रह्मणा दत्तः कल्पवृक्षश्च सर्वतः लक्ष्मीः माया कामवाणी अन्ता कमलवासिनी वैदिकः मन्त्रराजः अयं प्रसिद्धः स्वाहया अन्वितः स्वाहया अन्वितः करेक्ट स्वाहया अन्वितः ओके. ஸோ மந்திரஷ பிரம்மணா தத்தக, இது பிரம்மா கொடுத்த மந்திரம். யார்? லக்ஷ்மியை ஜபிக்கிறதுக்குள்ள மந்திரம் பிரம்மா கொடுத்த மந்திரம். தத்தக கல்பவிருட்ச சர்வத்தக, கல்பவிருஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது மாதிரி மந்திரத்தோட சித்தி கிடைக்கிறதுக்கும் அந்த மந்திரமே பிரயோஜனப்படும், அதுவே வழி. ஸோ சர்வத்தக கல்பவிருஷா, எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் அது கல்பவிருஷம் போன்ற அந்த மந்திரம். லக்ஷ்மியோட பீஜம் என்னது? ஸ்ரீ, அதான் ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி பீஜம். மாயா பீஜம் ஹ்ரீம், மாயாங்கிறது சக்தி தானே, மாயங்கிறது சக்தியோட இன்னொரு பேர் தானே மாயா. ஸோ ஹ்ரீம் அவளோட பீஜ மந்திரம் ஹ்ரீம், ஸ்ரீம் ஹ்ரீம். காமனோட பீஜம் க்ளீம், பீஜ மந்திரம் க்ளீம். ஸோ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம். வாணியோட பீஜம் ஐம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பீஜ மந்திரங்கள் இருக்குது. இது நம்ம சௌந்தர்யலகர்லையும் பார்த்தோம் இல்லையா? அதை 40வது ஸ்லோகமாக என்ன வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாணியோட மந்திரம் ஐம். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் வந்துருதா. ஞே அந்தா கமலவாசினி, ஞே அந்தான்னு சொன்னால் ஞேங்கிறது சதுர்த்தி விபக்திக்கு ஞே அப்படின்னு பேர். சதுர்த்தி ஏகவச்சனம் ஞே அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் கிராமர், சான்ஸ்கிரிட்டோட கிராமர். ஸோ அந்த அப்போ யைன்னு வரும் இல்லையா? தேவிக்கு தேவ்யை, அதுதான் சதுர்த்தி விபக்தி, 4வது விபக்தி. தேவ்யை நமக அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆம்பளையான தேவாய நமகன்னு சொல்லுவோம், இங்கே தேவ்யை நமகன்னு வரும். அதனால் ஞே அந்தா கமலவாசினி, கமலவாசினி கமலவாசினின்னு சொல்லலாம். கமலவாசினியோடு சதுர்த்தி விபக்தி கமலவாசினியை. அப்போ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் கமலவாசினியை. அப்புறம் முடிக்கிறது எப்படி?
நமகான்னு இல்லை, ஸ்வாகான்னு முடிக்கிறது. வேதிக்கக மந்திரராஜோ அயம். வைதிகன வேத மந்திரம் இது. ஸோ வேத மந்திர ராஜன், மந்திரத்திலே ராஜாவான மந்திரம் இது. பிரசித்தக ஸ்வாகையான்விதக. ஸ்வாகாங்கிற இவளோடு சம்பந்தப்பட்டது, அவளோடு சேர்ந்து சொல்லணும். இப்போ அப்போ கமலவாசின்யை ஸ்வாஹா இதான் மந்திரம். ஸோ என்ன மந்திரங்க? ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் கமலவாசின்யை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 10 லட்சம் வாட்டி ஜபிக்கிறான் இந்திரன். என்ன போன ஐஸ்வர்யம் இப்போ வரணும், லக்ஷ்மி இது வைகுண்டத்துக்கு போய் உட்காந்துட்டா, இது சொர்க்கலோகத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டா, அவளை இப்போ கொண்டு உக்காத்தினான். ஸோ வரத்துக்கு அவள் இனிமேல் தான் வரப்போறா. இன்ஃபேக்ட் கடலை கடைஞ்சி இன்னும் வரலே அவள் வைகுண்டத்துக்கு போன உடனே இதெல்லாம் நடக்கிறது. பிரம்மாட்ட போய் அழுது இதெல்லாம் பண்ண போறா. அவள் அப்போ தான் இனிமேல் தான் பிறக்கணும். வைகுண்டத்தில் இருக்கிற லக்ஷ்மி தேவி பூலோகத்தை எப்படி பிறப்பல் சொர்க்கத்துக்கு வந்து சேரணும்னு சொன்னால் திருப்பியும் கடலில் வந்து கடைஞ்சி அவள் ஒரு வடிவம் எடுத்து தண்ணியிலேருந்து வந்து இவாள்கிட்ட வந்து சேருவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிறக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறான். இவன் மந்திர சித்தி ஏற்படுறதுக்காக இந்திரன் ஜெபித்த மந்திரம் இது. மந்திரஸ்ச பிரம்மணா தத்தः கல்பவ்ருட்சஸ்ச சர்வதः லக்ஷ்மீ மாயா காமவாணி ये अत्ता कमलवासिनी वैदिकः मन्त्रराजो अयं प्रसिद्धः स्वाहया अन्वितः कुबेरः अनेन मन्त्रेण परम ऐश्वर्यम् आप्तवान् राजराजेश्वरः दक्षः सावर्णिर्मनुदेव च मङ्गलः अनेन मन्त्रेण सप्तद्वीपे अवनीपतिः. ஓகே. ஸோ குபேரக அனேன மந்திரேன, குபேரன் இந்த மந்திரத்தை வச்சுட்டு, இந்த மந்திரத்தை அவனும் ஜெபிச்சிருக்கான், எல்லாரும் ஜெபிப்பான். குபேரன் இந்த மந்திரத்தை வச்சுட்டு பரம ஐஸ்வர்யம், அவருக்கு இந்த ஐஸ்வர்யம் இருக்குது, குபேரன் தான் பணக்கடவுள்னு சொல்லும்போது இந்த மந்திரத்தால் தான் அந்த லக்ஷ்மி அங்கே போய் வாசம் பண்ணி குபேரன் போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு இந்த கிடச்சிது. ராஜராஜேஸ்வரக தட்சகான்னு தனியாக எடுத்தோம்னா, தட்சன் ராஜராஜாவாக இருந்தா இல்லையா, தட்சனை தானே தட்ச பிரஜாபதி தான் மெயினாக ராஜராஜாவாக அங்கே உட்காந்துருந்தான். அப்படி எடுத்துட்டா தட்சனை தனியாக பிடிச்சா. இல்லை தட்ச சாவர்ணிகி மனுரேவச்சா அப்படின்னு எடுத்தோம்னா, தட்ச சாவர்ணின்னு ஒரு மனு இருந்திருக்கான். ஸோ தட்சாவை 2 பக்கம் எடுக்கலாம். இல்லை வெறும் சாவர்ணின்னு எடுத்தால் சாவர்ணின்னு ஒரு மனு இருந்திருக்கான். அவன் 8வது மனு. இப்போ நம்மளோட வைவஸ்வத மனு நடத்திட்டு இருக்கான். 7வது மன்வந்தரத்தில் நம்ம இருக்கோம். இதுக்கு அடுத்த மனு யாருன்னு சொன்னால் 8வது மனுவாகும். மொத்தம் 14 மனு. பிரம்மாவோட ஒரு டேக்கு 14 மனு. நம்ம இப்போ 7வது மனுவோட பீரியடில் இருக்கோம். இப்போ பிரம்மாவோட 1000 வயசு, இப்போ பிரம்மாவுக்கு 50 வயசு, 100 வயசு ஆனோடனே பிரம்மா போயிடுவா. அந்த 100 வயசு வந்து இருப்பார் இல்லையா. அப்போது இன்னும் ஒரு 7 மனு வருவா. அந்த 7 மனு வரும்போது அது ஒரு நாளில் ஒரு வயசில் கூட கிடையாது, ஒரே நாள். பிரம்மாவுக்கு ஒரு நாள்லேயே 14 மனுக்கள் இருப்பாள். அந்த 14 மனு ரிப்பீட் ஆகிட்டே இருப்பாள். டெய்லி அவளோட ஒர்க்கு இதுதான். பிரம்மா காலம்புரை எழுந்திருப்போம், அவளோட டெய்லி ஒர்க்கு இவாளோட மனு. அப்போ 8வது மனு சாவர்ணி மனு. ஸோ தக்ஷனுக்கும் இந்த மந்திரத்தால் பலன் கிடச்சிது, சாவர்ணிங்கிற மனுக்கும் இந்த பலன் கிடச்சிது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை தட்ச சாவர்ணி 10வது, 8க்கு அப்புறம் 9வது தட்ச சாவர்ணி. ஸோ அந்த மனு பிரயோஜனப்பட்டான். எப்படி எடுத்தனாலும் அர்த்தம் ஓகே தான். மங்களக அனேன மந்திரேன, மங்கள கிரகம். ஸோ மங்களன் அப்படிங்கிற கிரகமும் அந்த செவ்வாய் கிரகமும் மந்திரன் இந்த மந்திரத்தால். சப்தத்வீபே அவனீபதிஹி, 7 துவீபங்கள் இருக்கக்கூடிய அந்த அவனீபதி, சப்த துவீபங்களுக்கும் இருக்கக்கூடிய அவனீபதியாக இருக்கக்கூடிய ராஜா, மங்களன்னு ஒரு ராஜா இருந்திருக்கார். கரெக்ட், அவனீபதினா ராஜான்னு அர்த்தம். ஸோ அப்படி 7 துவீபங்களுக்கு அவனீபதியாக இருந்தால், ஆக்சுவலாக 7 துவீபங்களுக்கு அவனீபதினா மனுன்னு வந்துடும். சப்த தீபங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு மனு. அப்போ அதை அங்கே அன்வயம் பண்ணிக்கணும். ஸோ தட்ச சாவர்ணிங்கிற அந்த அவனிபதி 7 தீபங்களுக்கும் அவனி பூமி ராஜாவாக இருந்த அவனும் மங்களங்கிற ராஜாவும் எல்லாருமே இந்த மந்திரத்தால் பயனடைந்தார்கள். மந்திர சித்தி ஏற்பட்டது அவர்களுக்குன்னு சொல்கிறாங்க. कुबेरः अनेन मन्त्रेण परम ऐश्वर्यम् आप्तवान् राजराजेश्वरः दक्षः सावर्णिः मनुरेव च मङ्गलः अनेन मन्त्रेण सप्तद्वीपे अवनीपतिः. प्रियव्रत प्रियव्रत उत्तानपादौ केदारः नृपयेव च एते सिद्धाश्च राजेन्द्र मन्त्रेण अनेन नारद सिद्धे मन्त्रे महालक्ष्मीः चक्राय दर्शनं ददौ
रत्नेन्द्रसार निर्माण विमानस्तावरप्रधा. பிரியவர்தன் உத்தானபாதன் இதில் முதல் மனு சுவாயம்புவனோட குழந்தைகள் இல்லையா பிள்ளைகள். ஸோ அந்த பிரியவர்தன் உத்தானபாதன் அப்புறம் கேதாரங்கிற ஒரு ராஜா நிருபயவச்சா அவள் எல்லாருமே ஏதே சித்தாஷா சித்தி கிடைச்சது அவளுக்கெல்லாம். இவர்களெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லி பலன் அடைந்தவர்கள். ராஜேந்திராக அப்படிப்பட்ட ராஜாக்களே சிறந்தவர்கள். மந்திரேன அனேன இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அவளுக்கு எல்லாம் சித்தி கிடைச்சது. நீ நாரதா கேளு நாராயணர் சொல்கிறீங்க. மந்திரே சித்தே மந்திரம் சித்தியான உடனே மகாலட்சுமி நேர காட்சி அளிச்சிடுவாள். இப்போ மந்திர சித்தினா அதான் அர்த்தம், அந்த தெய்வத்தை முன்னாடி கொண்டு நிறுத்திடுவான், இந்த மந்திரமே கொண்டு நிறுத்திவிடும். ஸோ அந்த மகாலட்சுமி சக்கராய தர்ஷனம் ததோ சக்கரனார் இந்திரன் இந்த மந்திரத்தை ஜபிச்ச உடனே மகாலட்சுமி தோன்றினாள். வைகுண்டத்துலேருந்து இருந்த லக்ஷ்மி இவன் முன்னாடி வரா. இப்போ ரத்னேந்திரசார நிர்மாண விமானத்தை எப்படி காட்சி கொடுக்குறான்னு சொன்னால், உயர்ந்த ரத்தனங்களால் அமைக்கப்பட்ட ஒரு விமானத்தில் இருந்தபடி விமானஸ்தான ஸ்டாண்டிங் ஆன் தட் அதில் இருந்து கொண்டு வரப்பிரதா வரத்தை கொடுக்கக்கூடியவளாக மகாலட்சுமி காட்சி அளித்தாள். प्रियव्रत उत्तान पादौ केदारो नृपयेव च एते सिद्धाश्च राजेन्द्र मन्त्रेण अनेन नारद सिद्धे मन्त्रे महालक्ष्मीः शक्राय दर्शनं ददौ रत्नेन्द्रसार निर्माण विमानस्तावरप्रदा. सप्त द्वीपवतीं पृथ्वीं चादयन्ती द्विषाचसा श्वेत चम्पकवर्णाभा रत्नभूषणभूषिता ईषद् हास्य प्रसन्न आस्या भक्त अनुग्रह कातरा बिभ्रती रत्नमालां च कोटि चन्द्रसमप्रभाम्. சப்த தீபவதியும் 7 தீபங்களை கொண்ட அந்த பூமி முழுவதையுமே துஷா சாதயந்தி தன்னுடைய ஒளியால் மறைத்தபடின்னு என்ன அர்த்தம், எல்லாம் பயங்கர ஒளி விளக்க அப்படி காட்சி அளிக்கிறது மகாலட்சுமி வந்த உடனே. ஸோ தன்னுடைய ஒளியால் துஷான ஒளியால் சாதயந்தி அப்படி ஒளியாலேயே எல்லாம் உலகம் தெரியும். கண்ணு தெரியாதே, எப்போ ரொம்ப பயங்கரமாக பவர் அடிச்சதுன்னா கண்ணு தெரியாது. அப்படி ஒளியால் மறைத்தபடி வர்றாள் தேவி. ஸ்வேத சம்பக வர்ணாபா ஸ்வேதன வெள்ளை, சம்பகங்கிறது மஞ்சள் கலர் இல்லையா, அப்போ அந்த மாதிரி கலர்ந்து பொன்னும் அந்த வெள்ளையும் கலர்ந்த ஒரு கலரில் அப்படி மின்னரா தேவி. வர்ண ஆபா அந்த கலர் போன்ற தேவி. ரத்ன பூஷண பூஷிதா ரத்ன அலங்காரங்கள்லாம் கழுத்துலலாம் மாலையெல்லாம் போட்டுட்டு பூஷணங்கள்லாம் போட்டுட்டு வரா. ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆசியான முகம். ஆசியனா நார்மலாக வாயின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல முகம் எடுக்கணும். ஸோ பிரசன்னமான முகம். ஈஷத் ஹாஸ்யம் கொஞ்சமாக புரிஞ்சிருப்பு கொஞ்சமாக சிரிச்சுட்டு வர முகம். அப்புறம் பக்த அனுகிரக காத்தரா பக்தன் நம்மளுக்கு நிறைய ஜபிச்சுட்டான், அவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பரபரப்போடு வராவன். அந்த காத்தரம்னு ஒரு பரபரப்பு அதோடு வராவ அனுகிரகம் பண்ணுறதுக்காக. பிப்ரதி ரத்னமாலாம் கையில் ரத்னமாலையை வைத்துக்கொண்டு கோடி சந்திர சமப்பிரபா. ஸோ ஒளி இருந்தால் கூட கூலாக இருக்கா தேவியோட சந்திர ஒளியாக இருக்குது. அது சூரிய ஒளி மாதிரி அப்படியே உஷ்ணமாக இல்லை, கோடி சந்திரன்கள் தோன்றிய மாதிரி இருக்குது. அவள் வந்த உடனே அந்த பிரபையாகப்பட்டது ஒளி அப்படி இருக்குது. सप्त द्वीपवतीं पृथ्वीं चादयन्ती द्विषाचसा श्वेत चम्पकवर्णाभा रत्नभूषणभूषिता ईषद् हास्य प्रसन्न आस्या भक्त अनुग्रह कातरा बिभ्रती रत्नमालां च कोटिचन्द्र समप्रभाम्. दृष्ट्वा जगत्प्रसूं शान्तां तुष्टाव एतां पुरन्दरः पुलकाञ्चित सर्वाङ्गः स अश्रुनेत्रः कृताञ्जलिः ब्रह्मणा च प्रदत्तेन स्तोत्रराजेन संयुतः सर्वाभीष्टप्रदेन एव वैदिकेन एव तत्र च. ஜகத்பிரசூம் ஜகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடியவள் லக்ஷ்மி. ஸோ ஜகத்தையே பிரசவிக்கக்கூடிய சாந்தம் அமைதியாக இருக்கா. அவளை பார்த்து திருஷ்டுவா பார்த்து ஏதாம்னு இவளை இந்த தேவியை புரந்தரக துஷ்டாவ ஸ்துதி பண்ணினான். புரந்தரன் இந்திரன் ஸ்துதி பண்ணினான். புலக அஞ்சித சர்வாங்க ஒரே புலகாங்கிதமாக இருக்குது உடம்பெல்லாமே புலகாங்கிதம் ஏற்பட்ட உடம்போடு கூட சர்வாங்க ச அஸ்ருநேத்திர கண்ணில் ஆனந்த பாஷ்பம் தேவியை பார்த்தோங்கிற ஆனந்த பாஷ்பமாக அப்படி இருக்குது. அஸ்ருநேத்திரக கிருத அஞ்சலி கை குவித்து அப்படி சொல்கிறான் சோஸ்திரம் சொல்கிறான். இப்போது பிரம்மணாச்சா பிரதத்தேன பிரம்மா சொல்லி கொடுத்த சோஸ்திரம் லக்ஷ்மி வந்தால் எப்படி ஸ்துதிக்கிறது எல்லாம் எப்படி மந்திரம் சொல்கிறது அவளை ஸ்துதி பண்ணுற ஸ்தோஸ்திரம் என்ன எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் பிரம்மா.
அவர் கொடுத்த ஸ்தோத்திர ராஜேன சிறந்த ஸ்தோத்திர ராஜன், அதனால் அதோடு கூடியவனாக அவன் கும்பிட்டு வணங்கி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறான். இப்போது சர்வ அபீஷ்டப்பிரதேன ஏவ எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். இந்த மந்திரம் ஜபிக்கிறதுனாலே கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை, அந்த ஸ்லோகங்களை வைதிகேன வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்தோத்திரங்கள் ஏவ தத்ரச்சா அந்த இடத்துல லக்ஷ்மியை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சினான் இந்திரன். दृष्ट्वा जगत्प्रसूक्षान्तां तुष्णमयेतां पुरन्दरः पुलकाञ्चितसर्वाङ्गः स अश्रुनेत्रः कृताञ्जलिः ब्रह्मणा च प्रदत्तेन स्तोत्रराजेन संयुतः सर्व अभीष्टप्रदेन एव वैदिकेन एव तत्र च. पुरन्दर उवाच नमः कमलवासिन्यै नारायण्यै नमो नमः कृष्णप्रियायै सततं महालक्ष्म्यै नमो नमः पद्मपत्र ईक्षणायै च पद्म आस्यायै नमो नमः पद्मासनायै पद्मिन्यै வைஷ்ணவ்யை ச நமோ நமஹ. ஸ்துதின்னு வரும்போது நான் பல பெயர்களால் தானே சொல்லுவோம். ஸோ பல விதமான பெயர்களை இங்கே சொல்லி கும்பிடுறார் இவர். கமலவாசினியே, கமலத்தில் இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். நாராயணிக்கு நமஸ்காரம். நாராயணனோட பெட்டர் ஹாஃப் இல்லையா, நாராயணி, அவளுக்கு நமஸ்காரம். கிருஷ்ணப்பிரியாயே, கிருஷ்ணனுக்கு பிரியமானவளுக்கு நமஸ்காரம். சததம் ஆல்வேஸ். மகாலட்சுமியே நமோ நமக, எப்பேற்பட்ட மகாலட்சுமி நமஸ்காரம். பத்மபத்ர ஈக்ஷனாயன்னு இது பத்மபத்திரன்னு அந்த தாமரை இலை, தாமரை இலை போன்ற அந்த பார்வை, அந்த அது கண்கள், தாமரை பெட்டல், தாமரை இலைங்கிறது பெட்டல்னு எடுக்கணுங்க, இதழ், தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளுக்கு நமஸ்காரம். பத்ம ஆசியாயே, இப்போ அதாவது எல்லாமே தாமரை, கண்கள் தாமரை, வாயும் தாமரை, எல்லாமே தாமரையாக இருக்குது. ஆசியான முகம்னு எடுக்கலாம், இங்கே முகமும் தாமரை. ஸோ பத்மாசனாயை, பத்மத்திலே உட்காண்டிருக்கா, தாமரைலாம் உட்காண்டிருக்கா. பத்மினியன்னு தானே பத்மமாக அப்படி செந்தாமரை போன்ற கலரில். வைஷ்ணவியை, விஷ்ணு பக்தர்களால் துதிக்கப்படுபவள் வைஷ்ணவி. ஸோ அப்படி வைஷ்ணவியாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். पुरन्दर उवाच नमः कमलवासिन्यै नारायण्यै नमो नमः कृष्णप्रियायै सततं महालक्ष्म्यै नमो नमः पद्मभद्र ईक्षणायै च पद्म आस्यायै नमो नमः पद्मासन्यै पद्मिन्यै वैष्णव्यै च नमो नमः. பத்ம ஆசனாயைப்பா, பத்ம ஆசனாயிலே பத்மாசனாயை அப்படி வரும். पद्मासनायै. ரைட். सर्व संपत्स्वरूपिण्यै सर्व आराध्यै नमो नमः हरिभक्ति प्रदात्रै च हर्षदात्र्यै नमो नमः कृष्णवक्षस्थितायै च कृष्ण ईशायै नमो नमः चन्द्रशोभास्वरूपायै रत्नपद्मे च शोभने संपत्ति अधिष्ठातृदेव्यै महादेव्यै नमो नमः नमो वृद्धिस्वरूपायै वृद्धिदायै नमो नमः. சர்வ சம்பத் ஸ்வரூபிணி, சம்பத்துக்கே அவள் தானே, சம்பத்தோட உருவகமாக பார்த்தா மகாலட்சுமி தான். ஸோ அப்படி சம்பத்துக்கெல்லாம் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், சர்வ ஆராதியை, எல்லாரும் ஆராதிக்கிறாள். லக்ஷ்மி வேண்டாதவ யார் இருக்கா? ஸோ அப்படி எல்லாருமே ஆராதிக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். ஹரிபக்த பிரதாத்திரியை, ஹரிபக்தி பிரதாத்திரியை, ஹரிட்ட பக்தி கொடுக்கக்கூடியவளே அவள் தான். அவள் நினச்சா தான் நமக்கு பகவான்கிட்டே பக்தி வருன்றா. ஸோ ஹரியிடம் பக்தியை ஏற்படுத்தக்கூடியவளுக்கு நமஸ்காரம். ஹர்ஷதாத்திரியை, ஆனந்தத்தை கொடுப்பவளுக்கு நமஸ்காரம். கிருஷ்ண வட்சஸ்திதாயை, ஸோ பகவானுடைய கிருஷ்ணர் வந்து இப்போ 4 கை கிருஷ்ணா நாராயணனா உட்காந்துருக்கார். ஸோ அவளுடைய வட்சஸ்தலத்தில், நாராயணனுடைய வட்சஸ்தலத்தில் இருக்கா அவள். ஸோ அதனால் கிருஷ்ண வட்சஸ்திதாயை, நாராயணனுடைய வட்சஸ்தலத்தில் இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். கிருஷ்ண ஈஷாயை, கிருஷ்ணரையே ஆட்டி வைக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவளோட உள்ளுக்குள்ள சக்தி இல்லாட்டா அவர் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி அவருடைய சக்தியாக, நாராயணனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். சந்திரசோபா ஸ்வரூபாயை, சந்திரனுடைய சோபை அப்படி விட அழகாக இருக்கக்கூடிய அந்த சோபையோடு இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். ரத்னபத்மேன்னு நல்ல செவந்த கலர் இல்லையா. ஸோ செந்தாமரை போன்றவளே, சோபையாக இருக்கக்கூடியவளே. சம்பத்தி அதிஷ்டாத்ரு தேவியை, தனத்துக்கு ஆதாரமான தேவி, அப்படிப்பட்ட தேவிக்கு நமஸ்காரம். மகாதேவியை, எல்லாருக்கும் மேலான ஒரு தேவியா, ஜெகத் பிரசூன்னுட்டா, உலகத்தையே சிருஷ்டிக்கிறான்டா. ஸோ அப்படிப்பட்ட மகாதேவிக்கு நமஸ்காரம். விருத்தி ஸ்வரூபா, என்னது விருத்தி இல்லாட்டா தரித்திரத்தில் உட்காந்துருக்க வேண்டியதான். நமக்கு ஒரு சம்ருத்தி ஏற்படணும், ஒரு விருத்தி ஏற்படணும்னா மகாலட்சுமி வேணும். ஸோ அப்படி விருத்தியை கொடுக்கக்கூடியவளுக்கு, விருத்தி தாயை, விருத்தியை கொடுக்கக்கூடியவளுக்கு அந்த விருத்தி ரூபமே அவதான். ஸோ அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம்.
स्वरूपिण्यै सर्व आराध्यै नमो नमः हरिभक्तिप्रदायै च हर्षदात्यै नमो नमः कृष्णवक्षस्थितायै च कृष्ण ईशायै नमो नमः चन्द्रशोभास्वरूपायै रत्नपद्मे च शोभने सम्पत्ति अधिष्ठातृदेव्यै महादेव्यै नमो नमः नमो वृद्धिस्वरूपायै वृद्धिदायै नमो नमः वैकुण्ठे या महालक्ष्मीः या लक्ष्मीः क्षीरसागरे स्वर्गलक्ष्मीः इन्द्रगेः राजलक्ष्मीः कृपालये गृहलक्ष्मीः च गृहिणां गेहे च गृहदेवता सुरभिः सागरे जाता दक्षिणा यज्ञकामिनी ஸோ இவள் எங்கெல்லாம் எப்படிலாம் இருக்கா ஏற்கனவே இந்த ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வைகுண்டே யா மகாலட்சுமி, வைகுண்டத்தில் இருக்கும்போது அவளுக்கு மகாலட்சுமி அப்படின்னு பேர். யா லக்ஷ்மி க்ஷீரசாகரே, க்ஷீரசாகரத்தில் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டா அவளுக்கு லக்ஷ்மின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்வர்கலக்ஷ்மி இந்திரகேகே, சொர்க்கத்தில் இந்திரனோட கூட இருக்கும்போது ஐஸ்வர்யமாக அங்கே பிரகாசமாக இருக்கும் பொழுது அவளுக்கு சொர்க்கலக்ஷ்மின்னு பேர். ராஜலக்ஷ்மி நிருபாலிய, ராஜா கிட்ட அந்த ஐஸ்வர்யம் இருக்கும்போது ராஜலக்ஷ்மி அப்படின்னு அவளுக்கு பேர் இல்லையா, ராஜலக்ஷ்மியாக இருப்பாள். கிரகலக்ஷ்மிஷா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்பளைக்கும் கிரகலக்ஷ்மின்னு பேர். ஏன்னா ஐஸ்வர்யமாக தேவதையாக அவள் இருக்காங்க, கிரகலக்ஷ்மி வடிவத்தில் இருக்கா அந்த லக்ஷ்மியே. கிரகிணாம் கேஹே, வீடுகளில் இருக்கக்கூடும் போது கிரகலக்ஷ்மின்னு பேர். கிரகதேவதா, வீட்டுக்கே தேவதையாக இருக்கக்கூடியவள். சுரபிகி சாகரே, சுரபிகின்னு காமதேனுவாக, கடலில் இருக்கும்போது காமதேனுவாக இருக்கக்கூடியவள். ஜாத்தா சாகரே ஜாத்தா, சாகரே அப்போ சாகரத்தில் கரெக்டு, சாகரத்தில் தானே அவள் தோன்றினாள், சாகரத்தை கடலில் கடையும் போது தோன்றினவள். ஸோ அங்கே வந்து அவள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காமதேனுவாக இருக்கிறாள். தக்ஷிணா யஜ்ஞகாமினி, அதாவது யஜ்ஞருடைய மனைவியாக அவள் இருக்கும் பொழுது இல்லை, ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். யஜ்ஞரோட மனைவியாக லக்ஷ்மியை ஒரு இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை யஜ்ஞகாமினி தக்ஷிணான யாகம் செய்யும் போது தட்சிணை இல்லாததுக்கு, தட்சிணை இல்லாட்ட யாகமாகவே கிடையாது, அது யாகம் ஒத்துக்கவே முடியாது. அதனால தட்சிணையாக ஒரு மனுஷனுக்கு ஒய்ஃப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி யஜ்ஞத்துக்கு தட்சிணை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை மாதிரி இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். वैकुण्ठे या महालक्ष्मीः या लक्ष्मीः क्षीरसागरे स्वर्गलक्ष्मीः इन्द्रगेः राजलक्ष्मीः नृपालये गृहलक्ष्मीश्च गृहिणां गेहे च गृहदेवता सुरभिः सागरे जाता दक्षिणा यज्ञकामिनी अदितिर्देव माता त्वं कमला कमलालया स्वाहा त्वं च हविर्दाने कव्यदाने स्वदा स्मृता त्वं हि विष्णुस्वरूपा च सर्व आधारा वसुन्धरा शुद्धसत्त्वस्वरूपा त्वं नारायणपरायणा. ஸோ தேவமாதா அதித்தியும் நீயே தான், அதித்தி தேவமாதா துவம். ஸோ நீயே தான் அதிதியாக அங்கே இருக்க, தேவமாதாவாக. கமலா கமலாலயா, கமலாலயத்தில் இருக்கும்போது ஒன்று கமலா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹவிர்தானே ஸ்வாகாத்வம், ஹவிர்தானேன்னு ஹவிசு கொடுக்கும்போது ஸ்வாகா, இப்போ தானே சொல்கிறோம் கமலவாசினியே ஸ்வாகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி ஹவிசு அன்னத யாகத்தில் ஹவிசு கொடுக்குறோச்ச நீ வந்து அந்த ஸ்வாகா யாருன்னா நீயே தான், லக்ஷ்மியாக நீயே தான். கவ்யதானே, கவ்யம்னு சொல்கிறது தேவர்களுக்கு கொடுக்கும்போது, கவ்யம்னு சொல்லும்போது பித்திருக்களுக்கு கொடுக்கும்போது கவ்யம்னு பேர் அதுக்கு. ஸோ பித்திருக்களுக்கு அன்னம் கொடுத்தா அதுக்கு கவ்யம். ஸோ கவ்யதானே ஸ்வதா, அப்போ ஸ்வதாயை நமக்கான்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நீ அந்த ஸ்வதா ரூபமாக நீயே தான் இருக்க, மகாலட்சுமியான நீயே தான் இருக்க. தொம்ஹி விஷ்ணு ஸ்வரூபா, ஸோ விஷ்ணுவுடைய ஸ்வரூபமாக அவருடைய சக்தியாக இருக்கக்கூடியவள் நீ. சர்வ ஆதாரா, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள், சகல ஆதாரமாக இருக்கக்கூடியவள் நீயே. வசுந்தரா, பூமாதேவியாக எல்லாத்துக்கும் ஆதாரமான பூமாதேவி. ஸோ அந்த பூமாதேவியாக பரிமளிக்கும் போது அந்த லக்ஷ்மியே தான் பூமாதேவியாக வரா, வசுந்தராவாக நீயே தான் இருக்க. சர்வ ஆதாரமாக எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறது இல்லையா பூமி, அதுவும் நீயே தான். சுத்த சத்வஸ்வரூபாத்துவம், ஸோ சுத்தமான சத்துவகுணத்தோடு கூடியவள், வேறு ரஜசோ தமசோ கலக்கவே கலக்காது, அப்படிப்பட்ட சத்துவஸ்வரூபமானவள் நீ. நாராயண பராயணா, நாராயணனுடைய எப்பொழுதும் இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சேர்த்துக்கணுங்க. अदितिर्देव माता त्वं कमला कमलालया स्वाहा त्वं च हविर्दाने कव्यदाने स्वदा स्मृता
च सर्व आधारा वसुन्धरा शुद्ध सत्त्वस्वरूपा त्वं नारायण परायणा क्रोधहिंसा वर्जिता च वरदा शारदा शुभा परमार्थप्रदा त्वं च हरिदास्यप्रदा परा यया विना जगत्सर्वं भस्मीभूतम् असारकम् जीवन्मृतं च विश्वं च शश्वत् सर्वं यया विना ஸோ குரோத ஹிம்சா வர்ஜிதா, உங்ககிட்ட கோபமோ ஹிம்சையோ கிடையாது. ஸோ அதெல்லாம் வர்ஜனன்னு நீக்கப்பட்டவளாக சாந்த ஸ்வரூபியா வரதா கேட்ட வரங்களை கொடுப்பவளாக இருக்கிறாய். சாரதான புத்தி, சாரதாங்கிறது சரஸ்வதி தேவி தானே. அப்போ அந்த புத்தியை கொடுக்கக்கூடிய, அப்போ அந்த புத்தியை கொடுக்கக்கூடிய கடவுளாகவும் அந்த சாரதா ஸ்வரூபமும் உன்னோடதேன்ட்டு இருக்கேன். எல்லாம் நாராயணர் தான் ஆதி தெய்வம்னு சொல்லும்போது அவருடைய சக்தி தான் மகாலட்சுமி சொல்லும்போது எல்லாமே சக்தி ஸ்வரூபம் போது அந்த சாரதாவும் நீயட்டான். ஸோ அப்படி புத்தியை கொடுக்கக்கூடியவளாக சுபான்னு சோபனமாக பரம அர்த்தப்பிரதா, அர்த்தம்னா இங்கே புருஷார்த்தம்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள், அர்த்தம்னா பணம்னு எடுத்தால் பணத்தை கொடுக்கக்கூடியவள், தனத்தை கொடுக்கக்கூடியவளாகவும் தொம்ச ஹரிதாசிய பிரதா பரா, ஹரிதாசியம் ஹரிக்கு கைங்கரியம் பண்ண, தாசியம்னு இந்த கைங்கரியம். ஸோ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நம்ம நினச்சா கூட மகாலட்சுமியோட அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால சொல்கிறா பிரதான கிவர், நம்மளுக்கு ஹரிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவளும் அவளே தான். யயாவினா அவள் இல்லாட்டானா ஜெகத் சர்வம் பஸ்மீபூதம், எல்லாம் பஸ்மம் ஆகிடும், உலகமே இருக்காது. பணம் இல்லாட்டா எல்லாம் தரித்திரம் தாண்டவமான, அப்புறம் என்ன இருக்குங்க லக்ஷ்மி இல்லாட்டனா. ஸோ அதனால உலகமே ஒரு சாம்பல் ஆகிவிடும். ஆசாரகம், சாரமே இருக்காது, ஒரு விதமான ஒரு இதோ செழிப்போ வளர்ச்சியோ ஒன்றுமே இருக்காது. ஸோ அசாரகம், சாரம் இல்லாமல் இருக்கும். ஜீவன் மிருதம் ச விஸ்வம் ச யயாவினா, யயாவினாங்கிறது யார் இல்லாமல், யயாவினா ஜீவன் மிருதம் ச விஸ்வம், எல்லாருமே செத்த மாதிரி, உலகமே செத்த மாதிரி ஆகிடும் நீ இல்லாட்டனா. சஸ்வத் சர்வம் ச, எல்லாமே மிருதம், ஒன்றுமே பூமியில் அசையாமல் ஒரு செல்வம் இல்லைன்னு உன்னோட மகாலட்சுமி தாண்டவ மாட்டாட்ட எல்லாமே செத்ததுக்கு சமம் அப்படின்னு கும்பிட்றாருங்க. वर्जिता च वरदा शारदा शुभा परम अर्थ प्रदा त्वं च हरिदास्य प्रदा परा यया विना जगत् सर्वं भस्मीभूतम् असारकम् जीवन्मृतं च विश्वं च शश्वत् सर्वं यया विना सर्वेषां च परा माता सर्वबान्धवरूपिणी धर्मार्थकाममोक्षाणां त्वं च कारणरूपिणी यथा माता स्तनान्धानां शिशूनां शैशवे सदा तथा त्वं सर्वदा माता सर्वेषां सर्वरूपतः. सर्वेषां च परामाता, எல்லாருக்கும் மேலான அம்மா நீ. ஸோ சக்கல பேருக்கும் மேலான பரமமான அம்மா. சர்வ பாந்தவ ரூபிணி, எல்லாருக்கும் பந்து. நம்ம ஒரிஜினல் இங்கே இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் பந்துகளோடு இல்லாட்டா கூட, சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட எல்லாருக்கும் பந்துவாக இருக்கக்கூடியவள் தேவி. ஸோ பாந்தவ ரூபிணி, எல்லாருக்கும் பந்துவாக இருக்கக்கூடியவள். தர்மார்த்த காம மோக்ஷானம், இதெல்லாம் 4 புருஷார்த்தங்கள் இல்லையா. தர்மம், அர்த்தம், காமம், இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய திரிவர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், ஆனந்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம். மோக்ஷங்கிறது செத்தப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த புருஷார்த்தம். ஸோ இந்த எல்லாத்துக்குமே தொம்ச காரண ரூபிணி, அதுக்கு காரணமே நீதானம்மா. யதா மாதா ஸ்தன அந்தானாம், ஸ்தன அந்தஸ்ன ஆகாரம்னு அர்த்தம், அந்தஸ்ன சாப்பாடு, ஃபுட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்தனாந்தானாம்னு பால் குடிக்கும் சிசுனாம், பால் குடிக்கிற குழந்தை, சின்ன குழந்தை. ஸோ ஸ்தன அந்தானாம் சிசுனாம், ஸ்தனத்தை பால் குடிக்கக்கூடிய, ஸ்தனத்திலிருந்து வரக்கூடிய பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி அம்மா இருக்காளோ, யதா மாதா, ஒரு அம்மா வந்து பால் கொடுக்குற மாதிரி இருக்கா இல்லையா, அதே மாதிரி சைஷவே சதா, அதே மாதிரி எப்பொழுதும் அந்த குழந்தைக்கு சைஷவை, குழந்தை பருவத்தில் பால் கொடுக்கக்கூடிய அம்மா போல ததாத்துவம் நீ அப்படிதாம்மா, உலகத்துக்கே சாப்பாடு நீ தான் கொடுக்குற. ஸோ அதனால அந்த எப்படி அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், அதை மாதிரி நீ ஒரு அம்மாவா, உலக அம்மாவா இருக்கம்மா. சர்வதா மாதா, நீ எப்பொழுது நீயே அம்மாவாக, சர்வேஷா எல்லாருக்கும் அம்மா. சர்வரூபத்தக எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே எந்த ரூபத்தில் நம்ம பார்த்தாலும் நீ அம்மாங்கிறது, மேலான அம்மாங்கிறது நீதான் அம்மான்னு சொல்ற. सर्वेषां च परा माता सर्वबान्धवरूपिणी धर्म अर्थ काम मोक्ष
स्तन अन्दस्तु स च जीवति दैवतः त्वया हीनः जनः कोऽपि न जीवति एव निश्चितं सुप्रसन्नस्वरूपा त्वं मा प्रसन्ना भवाम्बिके वैरीग्रस्तं च विषयं देहि मह्यं सनातनी. ஸோ மாத்ருஹீனக ஸ்தனந்தாக தூ அப்படின்னு இந்த பால் குடிக்கிற குழந்தைக்கு அம்மா செத்து போயிட்டா, அம்மா இல்லை மாத்ருஹீனக அம்மா போயிட்டா. அப்போ பால் எங்கேருந்து கிடைக்கிறது? அப்போ கூட சச்ச ஜீவதி தெய்வத்தக விதி இருந்தால் அது உயிர் வாழும். அதுக்கு அம்மாவோட பால் கிடைக்கலைன்னா கூட தெய்வத்தகன்னு விதி இருந்தானா சச்ச ஜீவதி அது உயிரோடு இருக்கும். ஆனால் துவயாஹீனக நீ இல்லை என்றால், எல்லாருக்கும் மேலான அம்மாவான நீ இல்லை என்றால், ஜனக கோபின ஜீவதி யாருமே உயிரோடு இருக்க முடியாதம்மா. ஏவ நிச்சிதம் அது நிச்சயமானது. சுப்பிரசன்ன ஸ்வரூபாத்தும் எப்பொழுதுமே நீ பிரசன்னமாக இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் அருள்பாலிக்கக்கூடியவள். மாம் பிரசன்னாபவம்பிக்கே அம்மா நீ எங்கிட்ட பிரசன்னம் ஆகணும், நீ தயவு செய்து என்ன பிரசன்னமாக பாரு. யார் இந்திரன் கேட்டுருக்கான், ராஜ்யம் போயிடுத்து, எல்லா அசுரர்கள் உட்காந்துருக்கா சொர்க்கத்தில். அதனால இப்போ கேட்குறான், அம்மா லக்ஷ்மி நீ எங்கிட்ட பிரசன்னமாக ஆகணும், எனக்கு அருள் புரிய வேணும். பவன ஆகு, அப்படி ஆகு. வைரிகிரஸ்தம் ச விஷயம்னா ஊர். ஸோ என்னுடைய ஊராகப்பட்டது எல்லாரும் அசுரர்களை பிடிச்சிட்டா, வைரி எதிரிகள் எல்லாம் பிடிச்சாச்சு, என்னோடய ஊர் என்கிட்ட இல்லை. தேகி மஹ்யம் அதை எனக்கு திருப்பி கொடுமா சனாதனி. எப்பொழுதும் ஆதிலக்ஷ்மி இல்லையாவள், ஆதிபராசக்தி. அப்படிப்பட்ட தேவி, சனாதனமாக இருக்கக்கூடிய தேவியே என்னுடைய ஊரை எனக்கு மீட்டு கொடுன்னு கேட்குறா. நீங்கள் अहं यावत् त्वया हीनः बन्धुहीनश्च भिक्षुकः सर्वसम्पद्विहीनश्च तावदेव हरिप्रिये ज्ञानं देहि च धर्मं च सर्वसौभाग्यम् ईप्सितं प्रभावं च प्रतापं च सर्व अधिकारमेव च जयं पराक्रमं युद्धे परम ऐश्वर्यम् एव च. ஸோ துவயாஹீனக நீ இல்லை என்றால், ஸோ யாவத்துன்னு எதுவரையும் நீ இந்த லக்ஷ்மி இந்த சொர்க்கத்தை விட்டு நீ போயிடுறியோ அது வரையிலும் அகம் பந்துஹீனஷ்ட பிட்சுக்கக ஒரு பந்து என்னை ரட்சிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நான் பிட்சுகன்னு பிச்சைக்காரன், நான் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பேம்மா இந்த நாட்டில், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எனக்கு. ஸோ சர்வ சம்பத் விஹீனஷ்ட ஒரு சம்பத்தும் எங்கிட்ட இருக்க போகிறதில்லை. நீ இல்லைன்னா எங்கிட்ட ஒரு சொத்தும் ஒரு சம்பத்தும் இருக்க போகிறதில்லை. தாவதேவ ஹரிப்பிரியே. ஸோ அது வரைக்கும் நீ வந்துட்டேன்னா எனக்கு எல்லா சம்பத்தும் வந்துடும். ஸோ நீ வர்றது தான் பாக்கி, நீ வந்துட்டா போகிற எனக்கு, நீ வாமான்னு கூப்பிட்றேன். ஸோ தாவதேவ அது வரையில் தான் ஹரிப்பிரியே, ஹரிக்கு பிரியமானவளே. ஞானம் தேகி எனக்கு ஞானத்தையும் கொடு, அறிவையும் கொடு. ஏன்னா அறிவில்லாமல் தான் நான் யாரை மேலே கொண்டு நல்ல ஒரு பூவை பகவானோட பிரசாதத்தை கொண்டு வச்சேன். அந்த தப்பு நான் பண்ணப்படாது. அதனால் எனக்கு ஞானத்தை கொடு. தர்மம் ச நல்ல தர்மத்தோடு இருக்கணும். சர்வ சௌபாகியம் ஈப்சிதம் நான் விரும்பக்கூடிய சௌபாகியங்களை எனக்கு கொடுமா. பிரபாவம் ச பிரதாபம் ச நல்ல பிரபாவம் இருக்கணும். அவரோட வேர்ட்ஸு எங்குமே செல்லுபடி ஆகணும். அப்படிப்பட்ட பிரபாவத்தோடு நான் இருக்கணும். பிரதாபம்னு இது தப்பிக்க வைக்கக்கூடிய தன்மை, எல்லாருக்கும் ஈசனாக தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை எனக்கு கொடுக்கணும், பிரதாபத்தை கொடுக்கணும். சர்வ அதிகாரம், இழந்து போன அதிகாரம் எல்லாம் எனக்கு வரணும். யுத்தே ஜெயம் பராக்கிரமம், யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கணும் நீ. ஸோ பராக்கிரமம்னு இது நல்லா வெற்றி காணக்கூடிய பராக்கிரமம், அந்த இதை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும், நீ ஜெயத்தையும் கொடுக்கணும். பரம ஐஸ்வர்யமே வச்சா எல்லா ஐஸ்வர்யத்தையும் மீட்டு கொடுன்னு இப்போ ரிக்வெஸ்ட்டை வைக்கிறான் லக்ஷ்மியை பார்த்து. सर्वसौभाग्यं ईप्सितं प्रभावं च प्रतापं च सर्व अधिकारम् एव च जयं पराक्रमं युद्धे परम ऐश्वर्यम् एव च. इत्युक्त्वा च महेन्द्रश्च सर्वैः सुरगणैः सह प्रणनाम च अश्रुनेत्रः मूर्ध्ना चैव पुनः पुनः ब्रह्मा च शङ्करश्चैव शेषः धर्मश्च केशवः.
ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு மகேந்திரன் இந்திரனாகப்பட்டவன் சர்வைகி சுரனை எல்லா தேவர்களும் தான் இருக்காளே பிரம்மாண்ட வந்து தானே இதெல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லா தேவர்களோடும் பிரணநாம நமஸ்காரம் பண்ணுறா தேவியை. அஸ்ருநேத்திரக கண்ணீரோடு தேவியை நமஸ்காரம் பண்ணி மூர்தனா தலையால் வணங்குறார். சைவ புனப்புனக மீண்டும் மீண்டும் தலையால் வணங்கினான் மகாலட்சுமியை. பிரம்மாச்ச சங்கரஷ்ச பிரம்மா அங்கே இருக்கார் இல்லையா, பிரம்மா வணங்குறார், சங்கரன் சிவன் வணங்குறார், சேஷக ஆதிசேஷன் தர்மர் எல்லாருமே கேசவக கேசவன் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு எல்லாருமே தேவிய மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்ணினார்கள். इत्युक्त्वा च महेन्द्रश्च सर्वैः सुरगणैः सह प्रणनाम च अश्रुनेत्रः मूर्धा चैव पुनः पुनः ब्रह्मा च शङ्करश्चैव शेषः दर्पश्च केशवः सर्वे चक्रुर्परिहारं सुरार्ते च पुनः पुनः देवेभ्यश्च वरं दत्त्वा पुष्पमालां मनोहरां केशवाय ददौ लक्ष्मीः सन्तुष्टा सुरसंसदि ययुः देवाश्च सन्तुष्टाः स्वं स्वं स्थानं च नारद. सर्वे चक्रुः परिहारं பரிகாரம்னா சுர அர்த்தே, அதாவது என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதெல்லாம் இவ்வாறு இதெல்லாம் பரிகாரம் பண்ணுறது தான். அது என்ன பரிகாரம்? தேவியை கும்பிடுறது, தேவியை தொழறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணினா இல்லையா. எல்லாரும் அதுக்கு பரிகாரம் தேடிண்டா, தப்பு பண்ணிட்டார் அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடிண்டா. சுர அர்த்தே தேவர்களுக்காக வேண்டி தனம் வேண்டிக்க வேண்டி எல்லாமே பண்ணினா. புனப்புனக மீண்டும் மீண்டும் பண்ணினார்கள். தேவேபியக வரம் தத்வா தேவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்குறா தேவி. புஷ்பமாலாம் மனோகரம் கேசவாய ததௌ லக்ஷ்மி. ஸோ தான் கொண்டு வந்த புஷ்பமாலையை, மனோகரமான புஷ்பமாலையை கேசவனுக்கு போட்டால், லக்ஷ்மி போட்டால். சந்துஷ்டா சுரசம்சதி தேவர்களுடைய சபையில் சந்தோஷமாக கேசவனுக்கு மாலையை சமர்ப்பித்தாள். யயுகு தேவாஷ்ட சந்துஷ்டாக தேவர்கள் எல்லாம் சந்தோஷமாக கிளம்புறா. சொம்சம் ஸ்தானம் ச நாரதகே நாரதரே அவாவா இடத்துக்கு போனார்கள். सर्वे चक्रुः परिहारं सुरार्ते च पुनः पुनः देवेभ्यश्च वरं दत्त्वा पुष्पमालां मनोहरां केशवाय ददौ लक्ष्मीः सन्तुष्टा सुरसंसदिः ययुः देवाश्च सन्तुष्टाः स्वं स्वं स्थानं च नारद. देवी ययौ हरे स्थानं हृष्टा क्षीरोदशायिनः ययतुः चैव स्वगृहं ब्रह्म ईशानौ च नारद दत्त्वा शुभ आशिषं तौ च देवेभ्यः प्रीतिपूर्वकम्. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ லக்ஷ்மி வரான்னு அந்த கடலை கடைஞ்சாச்சு எல்லாம் அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அதெல்லாம் இங்கே ஒன்றும் டீட்டெயிலாக இந்த இடத்துல வரல. ஸோ தேவி அப்போ தான் அப்போ தானே மாலை தன்னுடைய வரமாலை கொண்டு சாத்துவள் இல்லையா, அது மாதிரி சாத்தினாவும். ஸோ ஹரேகே ஸ்தானம் தேவி ஐயோ அவள் தான், அவளோட லக்ஷ்மி கடாட்சம் பட்டுடுது. சொர்க்கலோகத்தில் தேவியோட கடாட்சம் பட்ட உடனே அவள் கிளம்பி போயிட்டான் ஹரியோட ஸ்தானமான வைகுண்டத்துக்கு. ஷீரோதஷாயினக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளோட இடத்துக்கு அவள் போனான். யதுஷைவ ஸ்வகிரகம் பிரம்ம ஈஷானவ் அவாவா வீட்டுக்கு யார் போகிறா? பிரம்மாவும் அவரோட இடத்துக்கு போயிட்டார், இதுக்கு சத்தியலோகத்துக்கு போயிட்டார். ஈஷானகா அவர் கைலாசத்துக்கு போயிட்டார் சிவன். ஸோ நாரத அவாவெல்லாம் கிளம்பி போனால் தத்வா சுப ஆசிஷம் கிளம்புற வச்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து, தேவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து, தவ் தேவேபியகா பிரீத்தி பூர்வா ரெண்டு பேரும் சிவனும் பிரம்மாவுமே நல்ல தேவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தேவேபியகா பிரீத்தி பூர்வகம் அன்போடு ஆசீர்வாதம் பண்ணி கிளம்பி போனான். कृष्णा क्षीरोदशायिनः ययतुः चैव स्वगृहं ब्रह्म ईशानौ न नारद दत्त्वा शुभ आशिषं तौ च देवेभ्यः प्रीतिपूर्वकम्. इदं स्तोत्रं महापुण्यं त्रिसन्ध्यं यः पठेन्नरः कुबेरतुल्यः स भवेत् राजराजेश्वरः महान् 5,00,000 जपेन एव स्तोत्रसिद्धिर्भवेत् नृणां सिद्धस्तोत्रं यदि पठेत् मासम् एकं तु सन्ततं महासुखी च राजेन्द्रः भविष्यति न संशयः. ஸோ இந்த ஸ்தோத்திரம் மகா புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்திரிசந்தியா மூணு வேளையிலையும் யக படையத்தினரகா எந்த மனிதன் படிக்கிறானோ குபேர துல்லியக சகா லக்ஷ்மியோட அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டிடும். குபேரன் மாதிரி இருப்பான் அவன். பவேத் ராஜராஜேஸ்வரக மகான் ராஜராஜேஸ்வரனாக சக்கரவர்த்தியாக அவன் திகழ்வான். 5,00,000 ஜபேனையவ
இந்திரன் 10 லட்சம் ஜபிச்சார், ஆனால் பூமியில் 5 லட்சம் ஜபிச்சா போருங்கிறார். 5 லட்சம் ஜபேன ஏவ 5 லட்சம் வாட்டி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினாலே சித்திகி நிருணாம் பவேத்து, அவளுக்கு இந்த சோஸ்திர மந்திர ஜபத்தோடு சித்தி ஏற்பட்டு விடும். இந்த பூலோகத்தில் அது ஒரு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்கிறேன். சித்த ஸ்தோத்திரம். ஸோ சித்தியான அந்த ஸ்தோத்திரத்தை எதி படைத் மாதம் ஏக்கம் தூ சந்ததம், ஒரு மாதத்தில் ஒரு மாதம் படித்தோமான, ஒரு வாட்டி படித்தாச்சு 5 லட்சம் சொல்லியாச்சு, சித்தி எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி ஒவ்வொரு மாதமும் அந்த சித்தியான அந்த சோஸ்திரத்தை எப்போதும் மாதம் படிச்சுட்டு இருந்தாள் என்றால் மகாசுகி, ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கலாம். அதோடு 5 லட்சம் படித்தாச்சுன்னு விடப்படாது, அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கணும். ஒரு வாட்டி அந்த சோஸ்திரத்தை படிக்கிற மாதத்தில். ஸோ ராஜேந்திரகா பவிஷ்யதி, இந்திரனாக அவன் ஆவான். ந சம்சேக, சந்தேகமே வேண்டாம். இதம் ஸ்தோத்ரம் மகாபுண்யம் த்ரிசங்க்யம் யஹ படேன்னரஹ குபேரः துல்யः ச பவேத் ராஜராஜேஸ்வரः மகான் பஞ்சலக்ஷ ஜபேன தேவ ஸ்தோத்ரசித்திः பவேத் நாம் சித்த ஸ்தோத்ரம் யதி படேத் மாசம் ஏகம் து சந்ததம் மகாசுகீ ச ராஜேந்திரः भविष्यति न संशयः इति श्रीमद्देवी